وما خلقت الجن والإنس إلا ليعبدون ما أريد منهم من رزق وما أريد أن يطعمون إن الله هو الرزاق ذو القوة المتين. الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணிமிகுந்த எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களான மார்க்க சகோதர சகோதரிகளே, கண்ணிமிகுந்த கோயில்பட்டி ஜமாத்தார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை ஏன் படைத்தான் என்பதை அருள்முறை திருக்குரான் அல்லாஹுடைய வேதம் எவ்வாறு அதை நமக்கு கற்றுத்தருகிறது, அந்த படைப்பின் நோக்கம் என்ன என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் சொல்லுகிற வழியில் நாம் அறிந்து அதை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு அந்த கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக வாழ்ந்து காண்பித்தார்கள் என்பதை பற்றி இந்த அமர்வில் நம்மால் இயன்றவரை பார்ப்பது அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய காரியமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொதுவாக படைப்புகளை பற்றி சொல்லும் பொழுது ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாதிலா, ரப்பே எந்த ஒரு படைப்பையும் நீ வீணுக்காக படைக்கவில்லை. இதை பற்றி சொல்லுவான் இல்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல்லர் வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர் இன்னா ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல்லர் வஹ்திலாஃபில் லைலி வன்-நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் அல்லதீன யذ்குருனல்லாஹ கியாமன் வகூதன் அலா ஜுனூபிஹிம் யதஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல்லர் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாதிலா சுப்ஹானக ஃபகீனா அதாபன்னார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானம் பூமி படைக்கப்பட்டிருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் சிந்திக்கிற மக்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்குது. அவ்வாறு அத்தாட்சிகளை கண்ட மனிதர்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் சாய்ந்த நிலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். அப்போ சொல்லுவாங்க, இறைவான எந்த ஒன்றை ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாதிலா, ரப்ப எந்த ஒன்றை நீ வீணுக்காக படைக்கவில்லை. சுப்ஹானக சுப்ஹானல்லாஹ் நீ தூயவன், ஃபகீனா அதாபன்னா நரக நெருப்பின் வேதனை விட்டும் எங்களை பாதுகாப்பாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இறையடியார்களை பற்றி சிந்திக்கிற மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காண்பிக்க. மனிதனுக்கு அல்லாஹ் சொல்லும்போது அலம் நஜஅல்லஹு ஐனைன் வ லிசானன் ஸஃபதைன் ஹதைனாஹு நஜ்தைன், மனிதன் நோக்கி அல்லாஹ் கேட்குறான், உங்களுக்கு அழகான இரண்டு கண்களையும் இரண்டு உதடையும் நாவை உங்களுக்கு தரவில்லையா? அதே போல் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்வான், உங்களுக்கு நன்மை தீமை பிரித்தறியக்கூடிய பாதைகளை நம்ம அறிவித்து விட்டோம். நன்மை தீமையை பிரித்தறிவித்து அந்த பாதைகளை உங்களுக்கு நாம் தெளிவுபடுத்திட்டோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு மட்டும் பேசுகிறான். மனிதர்களுக்கு இதை பேசுகிறான். இதை யார் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் ஜின்களும் இதை ஆமோதித்து கொண்டார்கள். திருக்குரானை செவியேற்ற ஜின்களும் திருக்குரானை நம்பிக்கை கொண்ட காரணத்தில் அவர்களும் இதை ஆமோதித்து கொண்டார்கள், அதை அவர்கள் ஈமான் கொண்டார்கள்.
பொதுவாக மனிதனுக்கு அறிவு அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ள காரணத்தினால மனிதனுக்கு சிந்திக்கும் ஆற்றல் இருக்குது. அதனால தான் திருக்குரான் மட்டும்தான் கொடுக்கப்பட்ட எல்லா வேதங்கள் முந்தைய வேதங்களில் முந்தைய ஆகமங்களில் சுகுபுகள் ஏடுகளில் இவற்றை இல்லாத ஒன்று திருக்குரான் என்னன்னு கேட்டால் அல்லாஹ் திருக்குரான் அதிகமாக சிந்தியுங்கள், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி எழுப்பி அவன் தனது அல்லாஹ்வை நேரில் தான் காண வேண்டும் என்று இறை மறுப்பாளர்கள் சொல்லும் பொழுது அவன் என்னுடைய அத்தாட்சிகளை நீங்கள் பாருங்கள், என்னுடைய அத்தாட்சிகளை நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹ் அடுக்கடுக்கான அத்தாட்சிகளை திருக்குறானில் காரணமாக காமிச்சிட்டு இப்போ நீங்கள் சிந்திங்க என்று அல்லாஹ் சொல்லி சிந்திங்க, இதெல்லாம் உங்களுக்கு வந்தது எங்கேருந்து வந்தது, இதை உருவாக்கியவன் யார், இதை தந்தவன் யார், இதை பராமரிப்பவன் யார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வியாக நமக்கு எழுப்புகிறான். திருக்குறானில் 23வது அத்தியாயம் 115வது வசனம் தான் நீங்கள் போட்ட தலைப்புக்கு டைரெக்டாக பேசும். என்ன பேச அப்படிங்கிட்ட வாசிக்காமிக்க 23:115 அல்லாஹ் சொல்தான், அஃபஹசித்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸம் அன்னக்கும் இலைஹா லா துர்ஜவுன். நாம் உங்களை படைத்ததெல்லாம் வீணுக்காக என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? நீங்கள் நோக்கம் என்னன்னு கேட்கும்ல, மனிதன் படைத்த நோக்கம் என்ன? மனுஷன் என்ன நினச்சிக்கிறான்னா உங்களை படைச்சதெல்லாம் நீங்கள் வீணுக்குன்னு நினச்சிக்கிட்டீங்களா? நம்மிடம் அன்னகும் இலைனாலா துர்ஜவுன், நீங்கள் என்னிடம் திரும்ப வரமாட்டேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான், நம்மளை நோக்கி நேரடியாக இந்த தலைப்பை நோக்கியே பேசுவான். நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் இஷ்டத்துக்கு வாழலாம், இஷ்டத்துக்கு இந்த பூமியில் இருக்கலாம், நாம் எப்படினாலும் நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? அவ்வாறு இல்லை. திருக்குறான் பேசுது அவ்வாறு கிடையாது. நீங்கள் நம்மிடம் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். மனிதனுடைய நோக்கத்தை பற்றி சொல்லும்போது என்ன பேசுனா, வல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாதல் யப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. நாம் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தோம், இரண்டுக்கும் இடையே உங்களிலே செயல்களிலே மிக அழகானவன் யார் என்று சோதிப்பதற்காக. இன்னொரு இடத்துல மா ஹலக்குல் ஜின்னி வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் நாம் படைத்ததெல்லாம் நோக்கம் என்னை வணங்குவதற்காக என்று வேறு எதுவும் கிடையாது. நத்திங். முற்றிலும் அவனுக்கு வணக்கம் என்றால் சரணடைதல், சப்மிஷன், டோட்டல் சரண்டர் ஆகிறது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு முழுமையாக வாழ்வது மட்டும்தான் மனித ஜின் வர்க்கத்திற்கு விதியாக்கப்பட்ட கடமை. அதில் எல்லை மீறிடக்கூடாது. விதியாக்கப்பட்ட கடமைன்னா மனிதனுக்கு சுதந்திரமாக சிந்திக்கிற அறிவாற்றல் கொடுக்கப்பட்டிருக்கு. அவனுக்கு எந்த அளவுக்கு அருட்கொடைகள் வழங்கப்பட்டது என்று கேட்டால் 2வது அத்தியாயம் 29வது வசனம். ஏன் அல்லாஹ் கட்டுப்பாடுகளை விதிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு நான் அதை வாசி காமிக்கேன். 1 செகண்ட். ரெண்டாவது அத்தியாயம் 29வது வசனம். ஹுவல்லதி ஹலக லக்கும் மா ஃபிஸ் ஸமா மா ஃபில் அர்தி ஜமீஆ ثم استوى إلى السماء فسواهن سبع سماوات وهو بكل شيء عليم. அல்லாஹ் சொல்றான், உங்கள் இறைவன் யார் என்றால் உங்கள் ரப்பு யார் தெரியுமா? அவன்தான் உலகத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். உலகத்தில் எல்லாம் இருக்குல்ல, அதை யாருக்காக படைச்சேன்னு சொல்கிறான்? சொல்லுங்கள். மனிதனுக்கு தான். உலகத்தை என்னன்னாலும் நீங்கள் பார்த்துக்கணும். இது சொல்கிறது யார்? சாட்சி சொல்கிறது அல்லாஹ் தான். சொல்லிட்டு படைத்தான். பின் அவன் வானத்தின் பக்கம் முற்பட்டான். அவற்றை 7 வானங்களாக எதுக்காக்கினான்? இந்த பூமியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. இந்த பூமியை 7 வானங்களாக இருந்து இந்த பூமியை பாதுகாப்பதற்காக ஒழுங்காக ஆக்கினான். நிச்சயமாக அவன் ஒவ்வொரு பொருளையும் நன்றாக அறிவான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டு அறிவு சிந்திக்கிற அறிவு சொன்னால முதலே உங்களை அழகான 2 கண்ணை தந்துட்டேன், உங்களுக்கு சிந்திக்கிற இதயத்தை கொடுத்துருக்கேன், 2 உதடுகளை தந்திருக்கேன், அழகிய பேசுகிற நாவை தந்திருக்கேன், நன்மையத்தையும் பிரித்து சொல்லி கொடுத்துட்டேன். எல்லாத்துக்கும் மேலே இந்த படைப்பில் உள்ள பூமியில் எல்லாம் உனக்கு தான், மனிதனே உனக்கு தான். எவ்வளோ போய் அருளை மனிதன் மீது சுமந்துருக்காங்க. அடுத்த இன்னொரு சூரா பனி இஸ்ரால் வரும்போது எல்லாம் சொல்லுவான், ஆதமுடைய சந்ததிகளை நாம் கடலிலும் கரையிலும் சுமக்க செய்தோம். ஆதமுடைய சந்ததிகளை கடலிலும் கரையிலும் சுமக்க செய்தோம். கடலும் கரையும் தந்தன்னு சொல்லலை. ஆதமுடைய மனிதர்களை, ஆதமுடைய சந்ததி யார்? மனித குல வர்க்கத்தை
இந்த பூமியிலும் கடலையும் நாம் தான் சுமக்க அதற்கு கட்டளையிட்டோம். ஏன்னா பூமி ஒரு பிரம்மாண்டமான படைப்பு, கடல் அதில் ஒரு பிரம்மாண்டமான படைப்பு, எல்லாம் அதோடைய விதிப்படி செயல்படுது. அவைகளுக்கு விதியாக்கப்பட்ட ஒன்று என்ன தெரியுமா? பூமியை நீ மனிதனை சுமந்து போய். அல்லாஹ் சொல்லலாம், வானம் பூமி உங்களுக்கு நான் வசப்படுத்தி கொடுத்தோம். எப்படின்னா நம்ம கண்ட்ரோல் அது இருக்காது. இந்த பூமி நம்மை வாழ்வதற்கு ஏதுவானதாக அல்லாஹ் நினைச்சிருப்பான், ஆக்கி தருவான். வானங்களில் நீங்கள் போகலாம், ட்ராவல் பண்ணுற அளவுக்கு என்ன செய்வான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நமக்கு அறிவாற்றலையும் அதுக்கு தந்த உபகரணங்களையும் அல்லாஹ் நமக்கு தருவான். இவையெல்லாம் அல்லாஹுடைய ஏற்பாடு அன்றி இந்த பூமி நமக்கு ஒத்து போகாது, இந்த வானம் ஒத்து போகாது. கடலையும் உங்களை நாம் சுமக்க செய்தோம். நீங்கள் கடல் கரையில் நின்று தனியாக கொஞ்சம் நேரம் இன்னும் பாருங்கள், குடல் வாய்க்கு வந்துடும். ஒரு அலை மேலே ஏறி வந்து நின்று பார்த்தான்னு வைங்கன்னா, அந்த கடல் சமுத்திரத்துக்கு மத்திய நம்மளை எங்கே இருக்குன்னு ஒரு அட்ரஸ் கூட தெரியாது. அந்த பிரம்மாண்டமான கப்பல்களை எல்லாம் என்ன செய்யலாம், மனிதனுக்காக உங்களை நாம் சுமக்க வைத்தோம். அல்லாஹ் நமக்கு அதை கட்டளை ஆக்கினோம். மலைகளைப் போல உயர்ந்து, மலைகளைப் போல உயரமான கப்பல்களை சுமக்க வைக்கிறோம். எதற்காக? மனித வாழ்வதற்காக. மனிதனை வர்க்கத்தை தவிர வேறு எந்த படைப்பாவது கப்பலை பயன்படுத்துதா? மனித வர்க்கத்தை தவிர வேறு எந்த ஒரு படைப்பாவது கப்பல் பயன்படுத்துதா? விமானம் பயன்படுத்துதா? வாகனங்கள் பயன்படுத்துதா? நல்ல கண்மூல பாருங்க, இப்போ தெரியும் பூமியை யார் என்ஜாய் பண்ணுறா அப்படின்னு. பூமியை மனிதனை தவிர யாருமே செய்யலை. எந்த விதமான அனுபவத்திலும் வேறு படைப்புகளுக்கு உரிமை இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு அவ்வளவு என்ன செஞ்சுருக்கான், கொடைகளை வாரி வழங்கியிருக்கான். மனிதனுடைய தனிப்பட்ட மனிதனுக்கு, மனித குலத்துக்கு, மனிதனுக்கு நான் சொன்ன மாதிரி சிந்திக்கும் ஆற்றல், சிந்திக்கிற இதயம், நாவுகள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், அதை பட்டியல் போட்டே வரான். அப்படி என்றால் இந்த படைத்த இறைவன் தனக்குள்ள அதிகாரத்தை பற்றி சொல்லும்போது, எப்பா எல்லாம் உனக்கு தாரேன், ஆனால் உனக்கு ஒரே ரூல் மட்டும்தான், என்னை வணங்குவதன்றி உனக்கு எனக்கு சரணடைவதை தவிர என்ன செய்யக்கூடாது, உனக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. உனக்கு சுயமாக அறிவு கொடுக்கப்பட்டதுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கேன். லா இக்ராஹபித் ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது. மார்க்கம் என்றால் என்ன தெரியுமா? மார்க்கம் என்றால் இறை கட்டளைப்படி வாழ்கிற இயற்கை இறை கட்டளைப்படி வாழ்கிற, இயற்கையோடு இசைந்து வாழ்கிற வாழ்க்கை பேர் தான் மார்க்கம். சிம்பிள். மார்க்கம் என்றால் ஃபித்ரா, இயற்கை, இறைவனின் கட்டளைப்படி இயற்கையோடு இசைந்து வாழ்கிற வாழ்க்கை. அதாவது மனித அறிவோ படைப்புகளுடைய எந்த ஒரு நிர்பந்தம் இல்லாமல் இறைவன் சொன்ன பாதை மட்டுமே பீஸ்ஃபுல்லாக வாழ்கிற வாழ்க்கை பேர் தான் இஸ்லாம் என்ற மார்க்கம். அமைதி என்ற இஸ்லாம் என்ற அமைதி என்றால் பீஸ்ஃபுல்லாக வாழ முடியும். எப்படி பீஸ்ஃபுல்லாக வாழ முடியும்னு கேட்டோம்னா, நம்ம அல்லாஹுடைய கட்டளைப்படி, வழிகாட்டுதல்படி, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காண்பித்தபடி வாழ்ந்தால் இந்த வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாக போகும் என்பது தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய, திருக்குரான் சொல்லக்கூடிய நீதி. மனித அறிவு என்ன செய்யுதுன்னு கேட்டால், உலகம் மனிதன் படைக்கப்படும் போதே, எல்லாம் கவனிச்சுக்கோங்க, எங்கேருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைக்கிறதுக்குன்னு சிந்தித்த போதே, அல்லாஹ் முடிவெடுத்த போதே, சிந்திக்கல, அல்லாஹ் தீர்மானித்த போதே அல்லாஹ் சொன்னான், மணி 15வது அத்தியாயம் 28வது வசனம், நிச்சயமாக நான் மனிதனை படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். அதே 38:21 அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் களிமண்ணிலிருந்து நாம் படைக்கப் போகிறோம், களிமண்ணிலிருந்து நாம் மனிதனை படைக்கப் போகிறோம் அல்லாஹ் சொன்ன உடனே இப்போ வானவர்கள் வந்து அப்ஜெக்ஷன் கொடுத்துட்டாங்க. உடனடியாக அப்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க, ரப்பே பூமியில் ரத்தம் சிந்தி குழப்பம் விளைவிக்கக்கூடிய மனிதனையா நீ படைக்கப் போகிறாய் என்று என்ன செஞ்சாங்க? வானவர்கள் மலக்குமார்கள் அல்லாஹ்ட்ட வந்து நேரடியாக சம்பாஷணை செய்தார்கள். அல்லாஹ் சொன்னால், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அறிகிறேன், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து ஆதமுக்கு இந்த உலகம் அவனோட படைப்புகளை பற்றி எல்லாம் சொல்லி கொடுத்தான். பேரை மட்டும் குர்ஆனில் எழுதி, பேர் மட்டும் இல்லைங்க, அதை பற்றி எல்லா அறிவும் ஆதமுக்கு கொடுக்கப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பேரறிவு மட்டும் சொல்லப்படலை, எல்லா ஞானமும் ஆதமுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னா அல்லாஹ் வந்து வான பூமி மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுத்தேன்னு சொன்ன பிறகு அதை பற்றி அறிவாற்றலை அந்த மனிதனுக்கு சொல்லாமல் செய்ய முடியாது. பூமியில் நீ போய் இஷ்டத்துக்கு வாழுங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பூமிக்கு இறக்க போகிறான். எல்லாம் கவனிச்சுடுவாங்க. இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னபோது எல்லா வானவர்களும் சுஜூது செய்தார்கள், இப்லீஸை தவிர. இப்லீஸ் மட்டும் என்ன செஞ்சான்னா சுஜூது செய்ய மறுத்துட்டான். இங்கே தான் மனிதனுடைய சோதனை ஆரம்பமாகிறது. மனிதனுக்கு சோதனை ஆரம்பமாகிறது. இப்லீஸ் நேரடியாக தோத்துட்டான். மனிதனுக்கு சோதனை இங்கிருந்தே ஆரம்பமாகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கியாமத் நாள் வரை மரணிக்கிற மனிதனுக்கு சோதனை ஆரம்பிக்க போகிறது. அவன் படைக்கப்பட்ட நோக்கம் இங்கே தான் தெரிய போகுது.
அப்போ அவன் சுஜூது சொன்ன போது இப்லீஸ் மறுத்தான். இப்லீஸ் மறுத்தோம்னா நீ கர்வம் கொண்டாய், ஆணவம் கொண்டாய். ஏன் ஆணவம் கொண்ட? அப்போ அவன் சொன்னான், இல்லை நானா நெருப்பால் படைக்கப்பட்டவன், ஆதமோ களிமண்ணால் படைக்கப்பட்டவன் என்று என்ன செஞ்சான்? இப்லீஸ் கர்வம் கொண்டான், பெருமை அடித்தான். அப்போ அல்லாஹ் சொன்னான், நீ சபிக்கப்பட்டவனில் ஒருவனாக நீ ஆகிவிட்டாய், நீ சபிக்கு சாபம் தான் உனக்கு. அப்போ அவன் ஃபஸ்ட்டு கேட்டது, இறைவா எனக்கு அவகாசம் கொடு, எனக்கு அவகாசம் அளிப்பாயாக, நான் மனிதர்களின் பாதையிலே அமர்ந்து கொள்வேன், அவர்களை வழிகெடுப்பேன், அவர்களை நான் வழிகெடுப்பேன். யார் உன்னிடத்தில் எதிர்வழி பெற்றார்களோ அவர்களை தவிர, உன்னால் நேர்வழி பெற்றவர்களை தவிர சொல்லிட்டு என்ன செய்கிறான் அவன்? சில மனிதர்கள் சொல்லும்போது நான் மனிதன் பால் அமர்ந்து விடுவேன், அவன் அவர்களுக்கு கட்டளையிடுவேன், விலங்குகளின் காதுகளை அறுப்பார்கள், இயற்கையின் கோலங்களை அவர்கள், படைப்புகளின் கோலங்களை அவர்கள் மாற்றுவார்கள் என்று என்ன செய்கிறான்? எனக்கு வழிபட்டவன் என்ன வேலை செய்வான் அப்படின்னு நான் சொல்கிறான். இப்போ அவன் அல்லாட்ட வந்து இதை வாங்கிட்டான். அல்லாஹ் ஓகே, நீ என்கிட்ட யார் நேர்வழி பெற்றார்களோ அவங்க நீ ஜெயிக்க முடியாது, நீ வழிகெடுத்தவனை தவிர இன்னும் நல்லா முடிச்சிட்டான். இப்போ அல்லாஹ் ரப்பல் கடமை அவனுக்கு தான் டியூட்டி ஆகுது. அல்லாஹ் என்ன கடமையாகுதுன்னு கேட்டால், அப்போ மனிதனுக்கு என் கட்டளைப்படி வாழக்கூடியவர்கள் யாருன்னு நம்ம சொல்லணும்னா அதுக்கு தான் வேதம் இறக்கப்படுது. அதற்குத்தான் எனது கட்டளைப்படி வாழக்கூடியவர்கள் யார், இப்லீஸ் பேச்சை கட்டி வழிகட்டு போகள் யார் என்று சோதனைக்காகத்தான் என்ன செய்யுது, ரெண்டு குரூப்பாக பிரியுது. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான்னா, பொதுவாக மனித குலத்துக்கு எந்த ஒரு வேதமும் எந்த ஒரு சமுதாயத்துக்கு இறக்கப்படாது, மனித குலத்துக்கு தான் இறக்கப்படும். அப்போ வாழ்கிற மனித குலத்துக்கு இறக்கப்படும். அந்த மனித குலத்துக்கு இறக்கும்போது அந்த யார் அதை பெற்றுக்கொண்டு நேர்வழி பெற்றார்களோ அவர்கள் என்ன செய்வாங்க? தீனுல் இஸ்லாத்துக்குள்ளே வந்துடுவாங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட மார்க்கத்துக்குள்ளே வந்துடுவாங்க. யார் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் என்ன செய்வாங்க? குஃபரை நோக்கி திரும்பிடுவாங்க. இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு நேர்வழி காட்டுவதற்காக என்ன செய்கிறான்? அவன் புறம் வந்து வழிகாட்டுதலை அனுப்புகிறான். அந்த வழிகாட்டுதலை சுமந்து வரக்கூடியவர்கள் மாணவர்கள், அதை நடைமுறைப்படுத்துவர்கள் நபிமார்களாக இருந்தார்கள், ரசூல்மார்களாக இருந்தார்கள். இப்போ மனிதன் வந்து என்ன செய்கிறான்னா, அவனுக்கு அறிவு கொடுக்கப்பட்ட காரணத்தினால ஏன் நாத்திகனாக மாறுறான்? அவனுக்கு சிந்திக்கும் ஆற்றல் வந்துட்டு, சிந்திக்கும் ஆற்றல் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் என்ன நினைக்கான் அப்படின்னா, என்னடா அது எல்லாத்தையும் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தர் செய்கிறான், அது செஞ்சவனு ஒருத்தர் இருக்கான், கண்ணு முன்னாடி விஷுவலாக பார்க்குறோம். அவன் அத்தாட்சிகளை வச்சு நம்புறதில்லை, அவனை விஷுவலாக பார்க்குறோம். ஆனால் கடவுளை மட்டும் கண்ணால் ஏன் பார்க்க முடியல? எங்கப்பா அவங்க கடவுளை மட்டும் காணும். இப்போ வயநாட்டில் விபத்து நடந்துன்னா எங்கப்பா உங்கள் கடவுளை காணும்? கொஸ்டின் பண்ணுறானா? இந்த கொஸ்டின் வரதில்லை. இந்த கொஸ்டின் தான் என்ன செய்யும்? சைத்தான் எடுக்கிற மிகப்பெரிய வெப்பன், ஆயுதம். மனிதன் வந்து என்ன என்ன நினைக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் வேற என்ன எதிர்பார்க்குறான்? நான் 2வது சப்ஜெக்டில் போகிறேன். இப்போ நம்ம அந்த படைப்பின் நோக்கத்தை பேசிகிட்டே வருவோம். அப்போ படைப்பின் நோக்கம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் சொல்கிறான், நான் உனக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுத்துருக்கோம்ல, அதை முற்றிலும் நீ கடைபிடித்து வந்தால் என்னை முழுமையாக வணங்கியவனாவாய். என்னை முற்றிலும் கடைபிடித்து வந்தால் முழுமையாக ஏன் என்னை படைக்கப்பட்டாய்? வல்லதி மா கலக்குள் ஜின்னி வல் இன்சை இல்லாலி யாபுது, ஜின்களையும் மனிதனையும் படைத்தோம் என்னை வணங்குவதற்காக வேறுமில்லை என்று சொன்னால், எப்படி வணங்குவது? வணங்குவதுன்னு நம்ம தொழுகன் மட்டும் வணங்கி வச்சுருக்கோம். அப்படி அந்த வணக்கத்தை சொல்லலை, அது ஒன் ஆஃப் த பார்ட். அது அல்லாஹ் சொல்கிற வணக்கத்தில் வாழ்வு முதல் பிறப்பு முதல் மரணம் வரைக்கும் மனிதன் வாழ்வதற்கான முழு வாழ்க்கை இருக்குல்ல, அதுதான் வணக்கம். அது முழுவதுமே என்ன செய்யணும்? இறைவனுக்கு சொன்னபடி சப்மிஷன், கீழ்ப்படிதல், சரணடைதலாக வாழ்கிற வாழ்க்கையைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் ஒரே சிம்பிளாக முடிக்கான். ஜின்களையும் மனிதனையும் படைத்தேன், 2 பேரும் நீங்கள் எனக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு வாழணும், வணங்கி வாழ கட்டுப்பட்டு வாழணும் என்பது தான். இந்த கட்டுப்படுகிற வாழ்க்கையை வாழ்வர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், இது சாதாரண மனிதனுக்கு உங்களுக்கு இயல்பாகவே தெரியும். படிக்கிற வகுப்பில் கூட டிசிப்ளின் இன்டிசிப்ளின் பிரிச்சுருவாங்க. டிசிப்ளினான ஸ்டூடெண்ட்டு, இன்டிசிப்ளினான ஸ்டூடெண்ட் இருப்பான். நல்ல ஸ்டூடெண்ட்டுக்கு எப்போதுமே வெரி குட் கேரக்டர் போடுவாங்க. இது வந்து மனித இயல்பு. வெரி குட் கேரக்டர், குட்டில் ஸ்டார் போடுவாங்க. நல்லா படிக்கலை அப்படின்னா பேடுன்னு போட்டு கையில் கொடுத்துருவான். அவனுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் என்னது மோசன்னு ஒருத்தர் வாங்கிட்டானா எந்த காலேஜிலும் சேர முடியாது. இதுதான் அல்லாஹ்விடத்தை இதே தான். யாரும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் படி வாழ்கிறாரோ, கீழ்ப்படிந்து வாழ்கிறாரோ, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் கொடுக்குற சர்டிஃபிகேட் என்னது? சாலிஹீன், முஸ்லிமீன், மூமீன், கட்டுப்பட்டவன், உயர்ந்த அந்தஸ்தை, நல்லடியார், அப்ரார் சொல்லுவாங்க, அப்ரார் அல்லது சாலிஹீன், நல்லடியார் அல்லது சான்றோர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்கிறான். அந்த கேட்டகரியை பிரிச்சுட்டு வரான். மனிதன் நோக்கம் திசை மாறி போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அல்லாஹ் குர்ஆனில் காரணத்தை சொல்லும்போது அவன் நோக்கத்தை மறந்து வாழ்வான் அப்படின்னு சொன்னால் என்ன நோக்கம் தெரியுமா? நல்லா கவனிங்க. என்ன நோக்கம்? அதோட அந்த வணங்குற அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா?
உங்களுக்கு நமக்கான வாழ்க்கை என்பது இங்கேயோடு முடிவதில்லை. மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கு. ஒரு நிரந்தரமான அழிவில்லாத மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆகிரத்து ஹைரு அபுகா, அது மறுமை வாழ்க்கை நிரந்தரமானதும் அழிவில்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கு. அதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்கணும். மனிதனுடைய நோக்கம் எதுவாக இருக்கணும்னு கேட்டால், இது ஜஸ்ட் பாசிங் த்ரூ, கடந்து போகிற வாழ்க்கை தான். ஒரு நிரந்தரமான வாழ்க்கைக்கு கடந்து போகிற போகிற பாதையில் ஒரு சின்ன பேசேஜ் தான் என்னது, ஒரு ஷார்ட் டைம் டியூரேஷன், நமக்கு குறுகிய காலம், ஒரு குறுகிய பாதை தான் இந்த உலக வாழ்க்கை. ஆனால் இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்லா சொன்னா, அது அலங்காரமாக இருக்கும் அப்படிங்கிறோம். உங்களை மயக்கக்கூடியதுமாகவும் உங்களை அலங்காரமாக்கக்கூடியதும் இறைவனுடைய நினைப்பை விட்டு தூர நகர்த்தக்கூடியதாக நம்ம வச்சிருப்போம், சோதிப்போம் நம்ம அதை. ஏன்னா சொர்க்கம் நரகத்தை ரெண்டையும் பற்றி பார்க்கும்போது, சொர்க்கத்தை போய் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து வரும்போது சொல்லுவாங்க, சுப்ஹானல்லாஹ், மகா நீ தூயவன், சொர்க்கம் எவ்வளோ அழகாக இருக்குது, இதை பார்த்து ஒவ்வொருவனும் இதை அடைய ஆசைப்படுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்போ திருப்பி போயிட்டு 2வது ரவுண்டு போங்கம்மா. அப்போ திருப்பி சொல்லுவார், சுப்ஹானல்லாஹ், ஒருத்தங்க கூட உள்ளே போக மாட்டோம் பட தெரியுதான். என்னென்னா, சொர்க்கம் சோதனைகளால் சூழப்பட்டிருக்கு. சொர்க்கம் சோதனைகளால் சூழப்பட்டிருக்கு. சோதனைன்னு என்ன தெரியுதா? எந்த சோதனை தெரியுங்களா? நம்மளை மயக்கிற சோதனை. பிரச்சனை அதுதான். வெறும் கஷ்டம் துயம் அப்படி நினைக்கிறாதீங்க. அப்படின்னா மனுஷன் கொஞ்சம் பயத்திலேயே ரொம்ப பலகீனமான சூழ்நிலையில் மனிதன் தன்னை அறியாத ஒரு பலமான ஸ்ட்ரென்த்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருவான். அவனை நோக்கி நகருவான். ரொம்ப பலகீனம் அடையும் போது யாராவது பலசாலி உதவி செஞ்சு அவனை அறியாமல் ஆண்டவனேன்னு கூடுவான். அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் மயக்கிற உலகம் இருக்குது பாருங்கள், மயக்கிற உலகத்தை அவன் தோக்கிற இடம் இருக்குது. மயக்கிற உலகத்தில் மனிதன் தோக்கிற இடம் இருக்குது. 2வது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட மிகச்சிறந்த அருட்கொடையில் நான் முதல்ல சொன்ன பாருங்க, சிந்திக்கும் ஆற்றல். அந்த சிந்திக்கும் ஆற்றல் 2ஆக உடையும். ஒன்று ஹக்கை நோக்கி திரும்ப, இன்னொன்று பாத்திரை நோக்கி வேகமாக நகர்த்தும். இப்போ இவனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு ஆற்றல் என்ன செய்து, மறுமை என்ற கேள்வி வரும் பொழுது, அப்போ தான் அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். அவங்கள்ட்ட காஃபிர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அப்படின்னா எங்கள் முன் சென்ற நிலையெல்லாம் என்ன? இது மூசாட்ட ஃபிரௌன் கேட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஃபிரௌன் கேட்டான், அப்படியா? அப்படின்னா எங்கள் முன்னோர்கள் நிலையெல்லாம் என்ன? அப்போ அல்லாஹ் குர்ஆனில் பதில் சொல்ல சொன்னான், மூசாவே, அது பற்றி உம்மிடத்தில் கேட்கப்படாது மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். உன் முன்னோரை பற்றி உன்கிட்ட கேட்கப்படாது, நீ செஞ்சதை மட்டும்தான் உன்கிட்ட நாங்கள் கேள்வி கேட்போம். உன் முன்னோர்களை பற்றி கேள்வி உங்ககிட்ட இல்லை. நீங்கள் கேட்காத கேள்விக்கு நீ ஏன் பதில் சொல்லணும்? அந்த பதில் என்கிட்ட இல்லைன்னு சொல்லுங்கள். மூசாட்ட என்ன விளக்கம் சொல்லலை, அந்த கேள்வி உனக்கு வராது. உன் முன்னோர்கள் என்ன செஞ்சான்னு அவன் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அவன் தான் அதற்கு பதில் சொல்லணும். இது நாத்திகன்ற கொஸ்டின் வருது. அப்போ அடுத்த இன்னொரு வசனத்தில் பேசும்போது, நாங்கள் பூமியில் முன்னோர் வாழ்கிறோம், மரணிக்கிறோம், எங்கள் முன் சென்றவங்க அப்படி தான் வாழ்ந்தான், மரணித்தான், போயிட்டான், அவ்வளோதான். வேறு என்னப்பா மறுமையெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, மறுமையை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களே அப்படிங்கும்போது அவனுடைய அறிவு என்ன பேசுறது? நான் சொன்னேன்னா தப்பான அறிவு, உண்மை ஹக்கின் பக்கம் சிந்திக்கிற 2 அறிவு இருக்குல்ல. ஹக்கின் பக்கம் சிந்திக்கிற அறிவு அது வேறு திசையை நோக்கி நகர்த்துது. அப்படி சிந்திக்கிற மக்களுக்கு தான் அல்லாஹ் குர்ஆன் என்ன சொன்னான் அப்படின்னா, அத்தாட்சிகளை அடுக்குதான். அத்தாட்சிகளை ஒமின் ஆயாத்தின் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத ரஹ்மா இன்ன ஃபீ தாலிக ஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கர். நீங்கள் திருமண வீட்டில் ஓதுற வசனம் தான். நான் உங்களிலிருந்தே உங்கள் மனைவியரை படைத்திருப்பதும் நீங்கள் ஒருவருக்கு ஒரு அன்பையும் கிருமையும் பரிமாறிக்கொள்வதெல்லாம் அல்லாஹ்வுடைய மகத்தான அத்தாட்சி. சிந்திக்கிற மக்களுக்கு உள்ள அத்தாட்சிகள் உண்டு. இன்னொரு இடத்துல அமீன் ஆயாத்தி கலக்ககம் மின் துராமின் தும்பது அன்றும் பசரும் தன்தசிரும். நீங்கள் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டிருப்பதும் பல்வேறு நிறங்களால் நீங்கள் மாறுபட்டிருப்பதும் அல்லாஹ்வுடைய மகத்தான அத்தாட்சி. சிந்திக்கிறன்னு பாரு. யாருடைய அத்தாட்சி சொல்லிட்டு வரான்? அவனு சொல்லுங்கள், யாருடைய அத்தாட்சி சொல்கிறான்? மொட்டை அத்தாட்சின்னு சொல்லலை. மனிதன் நிறங்கள் நிறையா மாறி உட்காந்துருக்கோம். இந்த இடத்துல 60-70 பேர் இருப்போம் அல்ஹம்துலில்லாஹ். இந்த 60 பேரும் 60 நிறம் தான். யார் ஒரு கலர் மேட்ச் ஆகாது. தந்தைக்கு மகன் மேட்ச் ஆகிறது இல்லை, மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கையை அதிகபட்சம் 8 இன்ச்சு தான். 8 இன்ச்சு தான் இந்த முகம், அகலமும் உயரமும். அவங்க கைக்கு வச்சு பார்த்துங்க, மேக்ஸிமம் 8 இன்ச்சு தான், அதுக்கு மேலே போகாது. இந்த முகத்துக்குள்ளே தான் 100 கோடி இப்போ இருக்கிற உலகத்தில் இருக்கிற 300 கோடி மக்களையும் எல்லாம் வித்தியாசப்படுத்தி வச்சுருக்கான். இந்த அளவுக்குள்ளே முகத்தை என்ன செய்கிறான், ஷேப்பை மாற்றி எல்லாம் என்ன செய்கிறான், உங்களுக்கு மாற்றி வச்சுருக்கான். நீங்கள் மண்ணில் படைக்கப்பட்டிருப்பதும் நீங்கள் நிறங்கள் மாறி இருப்பதும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. சிந்திச்சு நீங்கள் பாருங்கன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான். எதுக்கு? நான் தான் படைச்சேன்னு தெரிஞ்சுக்கொள்வதற்காக. நீ அல்லாஹ் கண்ணால் பார்க்கணுங்கிறப்பா, கண்ணால் பார்க்க இருக்கட்டும், அத்தாட்சியை நீ பாரு, அத்தாட்சியை பார்த்து நம்பிக்கை கொள் என்று அல்லாஹ் ரப்பல் செய்கிறான், பேசுகிறான். அதே போல் வமின் ஆயாத்தின் ஹலக வஹதிலாஃப் லைல்
இரவு பகல் மாறி மாறி வருது, இரவிலும் பகலிலும் செய்கிறோம், நாம் மாறி மாறி வர செய்கிறோம். அதுவும் அல்லாஹ்வுடைய மகத்தான அத்தாட்சி தான். நீங்கள் இரவு நேரங்களில் உறங்குவதும் நீங்கள் பகலில் அல்லாஹ்வுடைய அருளையை தேடுவதும் மகத்தான அத்தாட்சி. திருக்குரான் இப்படி அத்தாட்சிகளை பற்றி பேசிக்கிட்டே வருது. அப்போ சிந்திக்கிறவன் இதை நோக்கி நகர்ந்தால் அவன் என்ன செய்வான்? ஆமாம், இவ்வளோ பிரம்மாண்டமான சக்தி அந்த அல்லாஹ் தான் சொல்கிறான், என்ன நீ வணங்கு, உன்னை இதை தர எதுக்கும் நாம் படைக்கலை. அப்போ முதல் மனிதன் நம்ம நீங்கள் அப்படியே ரிவர்ஸில் போய்கிட்டே வாங்க. முதல் மனிதனுக்கு, முதல் பெண்ணுக்கு என்ன செய்யணும்னு என்ன தெரியும் சொல்லுங்கள்? என்ன செய்யணும்னு என்ன தெரியும்? இந்த பூமிக்கு இறக்கி விட்டாச்சு, வானத்தையும் கீழே இறங்க, 2 பேரும் கீழே இறங்குங்கள், என்னிடம் வந்து உங்களுக்கு என்ன செய்யும்? நேர்வழி வந்து சேரும். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்ல? இறங்க உங்கள் வழிகாட்டல் வந்து சேரும். வழிகாட்டல் என்ன? யார்கிட்டேருந்து வரணும்? அல்லாஹ்கிட்டேருந்து வரணும். அல்லாஹ் பூமிக்கு வரமாட்டான். ஏன் வரமாட்டான்னா, அல்லாஹ் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜூம்பா மந்திர பூமியெல்லாம் கிடையாது. அவன் என்ன செய்யணும்? மறுமை நாளை பற்றி சொல்லும்போது 7 வானங்களையும் சுருட்டப்பட்ட காகிதத்தை கொண்டும் பூமியை மற்ற விரலில் நாம் பிடித்திருப்போம். என்ன சொல்கிறான்? 7 வானங்களையும் சுருட்டி பேப்பர் மாதிரி சுருட்டிடுவோம் கையில். அப்படி சுருட்டிட்டு இந்த பூமியை விரலில் வச்சுருப்போம் நம்ம. அதுதான் அந்த ரப்பு. அந்த ரப்பு எப்படிப்பட்ட? நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பூமிக்கு வருவான்னு நினைக்கக்கூடாதுல்ல. அப்போ அல்லாஹ் வழிகாட்டுறதுக்கு தனது தூதுவரை அனுப்புகிறான். வானவர்களை அனுப்பி ஆதமுக்கும் அவ்வாவுக்கும் வழிகாட்டுதல் கொடுக்கணும்ல. அவங்களுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க? என்ன தெரிஞ்சிருக்கும்? யாரா சொல்லாமல் தெரியாதுல்ல. முதல் மனிதனுக்கு என்ன செய்ய தெரியும்? முதல் படைப்பு. அவங்க நல்ல ரிவர்ஸில் போய் பாருங்கள். சிந்திக்க அறிவுள்ள மக்கள் சிந்திச்சு பார்க்கட்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வழிகாட்ட எங்கேருந்து வந்திருக்கும்? அந்த பூமியில் எதை சாப்பிடலாம், எங்கே போகலாம், எது விசஜந்து, என்ன செய்யலாம் என்றே தெரியாத ஒரு மனிதர், ஒரு படைப்புக்கு முதலாக வழிகாட்டுறது. யார் அதை படைத்தாரோ அவன் தான் செஞ்சுருக்க முடியும் இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்படி என்றால் மனிதன் அப்போ ஒவ்வொரு வழிகாட்டு இறைவன்கிட்ட வாங்கி செஞ்சு வந்தான். காலப்போக்கில் மனிதன் என்ன செய்கிறான்னு கேட்டால் 2 உறுப்பாக பெரியதில்லை. ஷைத்தான் ஒரு கூட்டத்தை கையில் எடுக்கிறான். அவனுக்கு சொல்கிறான், அவன் அறிவு தப்பு, நீ அவன் படைச்ச இறைவனை எங்கன்னு கேளு, கண்ணால் பார்த்தா நம்புன்னு சொன்னபோது இறை மறுப்பாளர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மூமின்கள் என்ன செய்கிறான்? அவன் யூமன் பில் கைஃபி. அல்லாஹ் குர்ஆனில் வந்து எடுத்த உடனே பாருங்களேன், குர்ஆன் மாதிரி கரெக்டாக வழிகாட்டுற வேதத்தை நீங்கள் பார்க்க முடியாது. மனிதனுக்கு முதல்ல என்ன தேவை அப்படின்னு கேட்டால், சரியான பாதையை காட்டணும். முதல்ல அவனுக்கு மனிதனுக்கு பாதையை தான் காட்டணும். அதனால தான் சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ்வை புகழ்ந்து கேட்க என்ன தெரியுமா? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா நேரான பாதையில் என்னை செலுத்து. அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாஹின், யாருக்கு நீ அருள் புரிந்த அந்த பாதையில் என்னை கரெக்டாக விட்டுரு. அடுத்தால சொல்கிறது, அது கோபத்துக்கு உள்ளான கூட்டமும் இல்லை, வழி தேவரே கூட்டம், அதை அங்கே விட்டவும் செய்யாத, இங்கே விடு, இங்கே விட்டுறாத. இதுதான் முதல் துவா. சூரத்தில் பக்கரா எடுத்தவொடனே முதல் இது என்ன தெரியுமா? நேர்வழி பெற்றோர் யாருன்னு நல்லா பேசுவோம். அடுத்த பேசுவோம் வழிகாட்டு சொல்லி நேர்வழி நம்ம கேட்டுட்டோம்ல. பக்கரா சொல்றது அவர் சொல்றது, நீ அகீமுன ஸலாத்த யுது ஸகாத்த யூமினுன பில் கைஃபி மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லாஹ் தொழுகை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தும் கொடுப்பார்கள், மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார். இதுதான் முதல் சான்று. என்னது? மறைவான நம்பிக்கை கொள்வார். அப்படின்னா மட்டும்தான் ஆதமுக்கு கொண்டு செய்தியை சேர்த்தது யாரு? வானவர்கள் வந்து செய்தி சேர்த்தாங்க. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனை கொண்டு சுமந்தவர் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இதெல்லாம் எப்போ நம்ம யூமின் கைஃபி மறைவானவற்றின் நம்பிக்கை வச்சா மட்டும்தான். அந்த மறைவானவற்றில் மகத்தான இறுதி கட்டம் தான் இருக்குது. நாம் மறுமை நாள் ஒன்று நம்புவதும், அங்கே தீயோர் தண்டிக்கப்பட்டு நரகம் செல்வார் என்பதும், நல்லவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்பதும் அந்த மறைவான நம்பிக்கை தான். நம்ம கண்ணால் பார்க்கலாம். இது எப்படின்னா, ஒரு முறை இதே போன்று சொற்பொழிவு நடந்துகிட்டு இருக்கு. இந்த மஜ்லிஸில் நடந்துகிட்டு இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இது போன்று மஜ்லிஸ் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய நிகழ்வுகள் சபைகளை கண்டால், இது போன்று நிகழ்வுகளை கண்காணிப்பதற்கென்றே பிரத்யேகமான மாணவர்கள் பூமியிலே சுற்றி திரிவார்கள். அந்த வானவர் ஒருவர் இந்த இடத்தை அடையாளம் கண்டுவார். அவரை போன்று இந்த மக்களை தேடுகிற வானவர்களுக்கு சமிக்கை கொடுத்து, இதோ இந்த இடத்தில் கோயில் பத்தில் இந்த பள்ளி வாசலில் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய அடியார் கூட்டம் அமர்ந்திருக்கிறது, வாரங்களின் அழைப்பு கொடுப்பார்கள். அந்த அழைப்பு கொடுத்த உடனே இந்த வானவர்களுடைய முதுகில் ஏறி மற்றொரு வானரும் ஏறி முதல் வானம் வரைக்கும் நின்று, இறைவா இவர்களை மன்னிப்பாயாக, இவர்கள் மீது அருள் புரிவாக என்று பிரார்த்தனை செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அடுத்து சொன்ன என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த வானவர் இப்படி கேட்ட உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பானா, அப்படியா என் அடியாக என்னை பார்த்திருக்கிறார்களா அப்படி சொல்லுவாங்க. இல்லையா ரப்பே, ஒன்று எப்படி பார்க்க முடியும்? சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா? இல்லை, சொர்க்கத்தையும் பார்க்கல, என்னையும் அவங்க பார்க்கல, சொர்க்கத்தையும் பார்க்கல. அப்போ அல்லாஹ் சொல்லுவான்,
என் அடியான் என்னை பார்க்கல, ஆனால் என்னை நம்பிக்கை கொள்கிறான், என் அத்தாட்சிகளை வச்சு என்னை நம்புகிறான். சொர்க்கத்தை அவன் பார்க்கல, ஆனால் அந்த சொர்க்கம் இப்படி இருக்குன்னு நான் சொன்னேன் குர்ஆனில், அதை நம்புகிறான். ஆக அவனுக்கு சொர்க்கம் உண்டு என்று சொல் என்று அல்லாஹ் வானருக்கு சொல்லுவான். அடுத்த கொஸ்டின் வைப்பான், என் அடியான் என்னை கண்டதுண்டா? இல்லை. அவன் என்னை பயப்படுறானா? அவன் என்னை பார்க்கல, ஆனால் என்னை பயப்படுறான். என் அடியான் நரகத்தை பார்த்துருக்கானா? நரகத்தை பார்க்கல. நரகத்தை பார்க்கல, ஆனால் அவன் நரகத்தை அஞ்சுகிறான். ஆக அவனை நரகத்தை விட்டு பாதுகாத்து விட்டேன் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மறைவான யூமினூன பில் கைஃபி, மறைவானவற்றையும் நம்பிக்கை கொள்வார்கள். நம்ம அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்ல, இதெல்லாம் நான் நம்பிக்கை கொண்ட நன்மக்கள் தான். யார்? நம்ம. இவதான் இறைவனுடைய படைப்பின் நோக்கத்தை உணர்ந்த மக்கள். அல்லாஹ் அந்த நம்மளை சும்மா படைக்கலை. எதுக்காக படைக்கும் அப்படின்னா, ரப்புவை சந்திக்குவதற்கு ஒரு எல்லா முஸ்லீம்களும் ஆசைப்படுறாங்க. ஏன் ரப்புவை சந்திக்கணும், ஏன் ரப்புவை சந்திக்கணும் அப்படின்னு மனுஷன் சிந்திக்கும் போது, இறை நம்பிக்கையாளன் சிந்திக்கும் போது, ஒரு சிம்பிளான லாஜிக் தான் நான் பேச போகிறது. நமக்கு கதவை காலையில் தூங்கி எழுந்தால் வீட்டு வாசலில் நிறைய செல்வங்களாக கொட்டி கிடக்கு. கொஞ்சம் பணம் கிடக்கு, கொஞ்சம் வைரமாக கிடக்கு, கொஞ்சம் தங்கமாக கிடக்கு. காலைல கதவை திறந்தோடனே கிடக்கு. வீட்டில் உடனே திறந்தோடனே பொம்பளை ஷாக்காகி வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு, எங்கங்க வாங்க வாங்க, கதவை திறந்தால் ஒவ்வொரு வீட்டு வாசலையும் கிடக்கு. எல்லாம் அள்ளி அள்ளி வீட்டில் வச்சாச்சு. ரெண்டாவது யார்ட்டையும் சொல்லாத. சரி. மறுநாள் காலத்துக்கு தான் அதே மாதிரி இன்னும் கிடக்கு. என்னடா அது? சரி, இன்னும் யார்ட்டையும் சொல்ல, எல்லா வீட்லையும் கிடக்கா, அவன் எவனும் சொல்ல மாட்டான், தூக்கி உள்ளி போடுது. 3ஆம் நாள் திறக்கான், அதே தான் நடக்கு. இப்போ உங்கள் மனசு என்ன செய்யும் சொல்லுங்களேன், கிடக்குன்னு சொல்லுங்கள். இப்போ உங்கள் மனசு என்ன சிந்திக்கும்? யாராவது சொல்லுங்க பாப்பா. 3ஆம் நாளும் கிடக்கு, 4ஆம் நாளும் கிடக்கு, 5ஆம் நாள் இதே மாதிரி கிடந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் மனசு இப்போ என்ன சிந்திக்கும், என்ன சிந்திக்கணும் பார்ப்போமே? சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள். என்னம்மா? வா, நெஞ்சு வா, வா வா வா. மாஷா அல்லா, இறக்கமுக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு ஞானத்தை அதிகப்படுத்திருக்கார். வெரி குட். இந்த பணம் எப்படி வந்தது, இதை கொண்டு போட்டது யார்? கொஸ்டின். கரெக்டா? சரிதானே? ஒரு 2 நாளைக்கு திக்குன்னு இருக்கும். டெய்லி எல்லா வீட்லையும் தங்கமாக வாசலில் கிடக்கு, ரூபாயாக கிடக்குன்னா கம்ப்ளைண்ட்டே வராது. எல்லா வீட்லையும் தானப்பா கிடக்கு, எவன் கேட்க போகிறான்? இப்போ என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னா, இதெல்லாம் கொண்டு வைக்க போடுறது யார்? இப்போ மனிதனுக்கு இந்த பணத்தை விட ஆவல் எங்கே போகணும் தெரியுமா? எங்கே போகும் தெரியுமா? ஒரு நாள் 2 நாள் நிறுத்தி பாருங்களேன். இப்போ இது நாள் போட்டது யார்? 2 நாள் வரனால எவன் கொண்டு போட்டான், எவன் நிறுத்தினான்? வருதா? இந்த கொஸ்டின் லாஜிக் சாதாரணமாக வருதா வரலையா சொல்லுங்கள்? வரும்ல. அப்போ என்னைக்காச்சும் நாம் உலகத்தில் எத்தனை கோடி கிடைச்சாலும் கிடைக்க முடியாத ஒன்று இந்த உயிர். இந்த உயிர் இருக்குல்ல, நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் திருப்பி கிடைக்காது. நீ தங்கம் வைரம் வடிவம் கொடுத்துட்டு செத்து போனோம்னா மையாவடியில் கொண்டு போட்டுட்டு எப்போ ஒரு 4 உயிரை மட்டும் யாரெல்லாம் எங்கள் பேர் நன்னாவெல்லாம் பார்த்துக்கிறேன்னா, நன்னாவது போய் உள்ளே போனது தான். எந்திக்கெல்லாம் வழி கிடையாது. இந்த அழகான உயிரை தந்தவன், அழகான உடலை தந்தவன், நீங்கள் தூங்கும்போது நீங்கள் அப்படியே நம்மெல்லாம் அசந்து தூங்குகிறோம். அந்த நுரையீரல் மட்டும் அடி கரெக்டாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஹார்ட் கரெக்டாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. கரெக்டாக பிளட்டை பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. கணைகள் கரெக்டான சுரப்புகளை தந்துக்கிட்டு எல்லாமே அது வேலையை ரொட்டீனாக பண்ணிக்கிட்டே இருக்குது. எதுவுமே உங்கள்கிட்ட கேட்கல. உங்கள்கிட்ட கேட்டு ஹார்ட் சரி என்ன தூங்க போறியா, நான் வேலை செய்ய வேண்டாமா, இல்லை இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நீங்கள் சொல்லுவீங்களா, சொன்ன நீ செத்துருவேன், எல்லாம் செத்துருவான், கேட்க மாட்டேங்கான். அப்போ என்ன பண்ணாலும் நம்ம என்ன செய்யறோம், நம்ம அறியாது. அல்லாஹ் சொல்கிறான், உங்களே நீ பார்க்க வேண்டாமா. திருக்குறான் வசனம் 30வது அத்தியாயம் 8வது வசனம், தங்களுக்குள்ளே அவள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா. அவனுக்குள்ளே அவன் பார்க்க வேண்டாம், சிந்தித்து பார்க்க வேண்டாம். எவ்வளோ பெரிய அத்தாட்சி இருக்குது. அப்போ நீ நினச்சி பாருங்கள், இதே மாதிரி அழகான உடல், அழகான தோற்றம், அழகான எல்லா செயல்களும் உடைய ஒரு மனிதர் நம்மோடு வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ நமக்கு இது யார் தந்தான்னு தெரியலை. சடனாக ஒரு நாள் மௌத்தாயிட்டார். இப்போ என்னடா நம்ம கூட தான் இருந்தார், இப்போ இவர் யார் கொண்டு போனா சிந்திங்க. இதை தந்தவன் யார், எடுத்தவன் யார், இந்த கேள்வி வருதில்ல. இந்த உயிரை ஒரு குழந்தையாருக்கு உயிரை தந்த ஆய் வயிற்றிலே தந்தவர் யார், திருப்பி இந்த உயிரை இத்தனை ஆண்டு வாழ்ந்துட்டு திருப்பி இந்த உயிரை எடுத்தவன் யார் என்ற அடிப்படை கேள்வி வர ஆரம்பித்தால் அவன் சொல்லுவான், எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அது மறைவானது என்று குறைந்தபட்ச அறிவோடு சிந்திக்க ஆரம்பிப்பான். அப்போ நான் அவனுக்கு தெரியும், ஆமாம் நம்மளும் ஒரு நாள் இதுமாதிரி மௌத்தாகிடுவான், கட்டாயம் என்ன செய்வான், கண்ணு முன்னாடி அத்தாட்சிகளை பார்த்துக்கிட்டே வரோம். நிறைய நம்முடைய முன்னோர்களும் சரி, நம்ம வயதில் சிறியோரும் சரி, சம வயது உடையரும் சரி, மௌத்து வந்துக்கிட்டே இருக்குது. மரணம் அல்லாவுடைய அப்போ இது ஒரு அத்தாட்சி தான்.
அப்போ இதை செய்வன் யார் என்று சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் உங்களுக்குள்ளே நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்குறோம்ல. அப்போ சிந்திக்க ஆரம்பித்தா அப்போ இதை செய்தவன் யாருன்னு கேட்கும்போது நமக்கு மேலே சக்தி இருக்குது. அப்போ அது இறைவன் என்று நம்பிக்கை கொண்டவன். அப்போ இறைவன் என்கிட்ட என்னப்பா கேட்கான்? அந்த இறைவன் என்கிட்ட என்ன கேட்கான்? தங்கமோ வைரமாக வச்சவன் ஒன்று சொல்லுவான், ஒன்றும் செய்ய வேண்டாங்க, நான் சொல்கிறது வேலையை மட்டும் செய்யுங்க, உங்களுக்கு நிரந்தரமாக இது மட்டும் இல்லை, இதற்கு பிறகு உங்களுக்கு பிறகு நன்மைகள் காத்துன்னு சொன்னால் நம்ம விழுந்து செய்ய தான் செய்வோம். அப்படி தானே செய்வோம். இப்போ அல்ல அதை தான் சொல்லுவான். அப்போ சரி இதெல்லாம் பார்த்துட்டு இல்லைப்பா, தாயை பார்த்தா உனக்கு ஒரு அத்தாட்சி, உன் தந்தை உனக்கு ஒரு அத்தாட்சி, நீயே உனக்கு ஒரு அத்தாட்சி, உன் உடல் இருக்க உறுப்புகள் அத்தாட்சி, உன் அறிவு ஒரு அத்தாட்சி, உன் குடும்பம் ஒரு அத்தாட்சி, வானம் பூமி அத்தாட்சி, பூமியை சுழல்வது அத்தாட்சி, கடல் அலைகள் எழுவது அத்தாட்சி, கப்பலை சுமப்பது அத்தாட்சி. ஏன்னா எந்த பொருள் தண்ணிகளை விட்டால் உள்ளதான் முங்கணும். ஆனால் மலைகளை போன்ற கப்பலை எல்லாம் தாங்கி பிடிக்கிறான். யாருக்காகனா மனிதனுக்காக தான் சொல்கிறான். எல்லா அத்தாட்சியும் பார்த்த பிறகு இதை படைத்தன் ஒருவன் இருக்கான். அப்போ அவன் என்னதான் விரும்புகிறான் கேட்டான். அப்போ தான் சொன்னான், ஜின்களையும் மனிதன் என்னை படைப்பதற்கு, என்னை வணங்குவதற்காண்டி எதுவும் படைக்கலை, வேற எதுக்கும் நான் படைக்கலை, இதுக்கு தாம படைச்சிருக்கேன். சரி, அப்போ வணங்குவதுல என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யா ஐயுஹல் லதீன ஆமனு, நல்லா கேட்டு, மனிதர்களை கண்டிஷன் போடும்போது மட்டும் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? மனிதர்களுக்கு போட மாட்டான். மனிதர்களை அழைக்கும் போதெல்லாம் ஈமான் கொண்டு தான் சொல்லுவான். சட்டங்களும் கடமைகளும் வழிகாட்டல் யாருக்கு இருக்கும்னா யா ஐயுஹல் லதீன ஆமனு, ஓ இறை விசுவாசம் கொண்டவர்களே, இறைவனை நம்பிக்கை கொண்ட மக்களே நீங்கள் தொழுங்கள், இறைவனை நம்பிக்கை கொண்ட மக்களே நீங்கள் தர்மம் செய்யுங்கள், இறைவனை நம்பிக்கை கொண்ட மக்களை நீங்கள் பெற்றோருக்கு சிரம் தாழ்த்துங்கள், இறைவனை நம்பிக்கை கொண்ட மக்களை நீங்கள் உறவுகளை பேணி வாழுங்கள், இறைவனை நம்பிக்கை கொண்ட மக்களை விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள், இறைவனை நம்பிக்கை கொண்ட மக்களை வட்டின் பக்கம் செல்லாதீர்கள், இறைவனை நம்பிக்கை கொண்ட மக்களை நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். சட்டம் இங்கே யாருக்கு வரும்? யா ஐயுஹல் லதீன ஆமனு, விசுவாசம் கொண்ட மக்களுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த சட்டங்களை எல்லாம் ஆக்குறான். மனிதர்களை கூப்பிடும்போது மனிதனை முதல்ல நம்பிக்கை வை, உன்னை படைத்த இறைவன் ஒன்று இருக்கிறான், அவன் ஒரே ஒரு இறைவன் மட்டும்தான். அங்கே தான் பிரச்சனை. ரெண்டு வகையாக அவர் ஒன்று கடவுளை மறுப்பார்கள், இன்னொன்று மனிதனை கடவுளாக ஆக்குவது, இன்னொன்று ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள், எல்லாம் கடவுள் என்று அத்வைத கொள்கையை நோக்கி போவது. அல்லாஹ் இதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய அவனை தவிர யாரும் இல்லை, ஒரே ஒரு கடவுள் தான், அவன்தான் வானம் பூமியும் அதுக்கு இடைப்பட்ட எல்லா உயிரினங்களையும் அவன் படைத்தான், பரிபாலிக்கிறான், அவனை என்ன செய்வான்? அவர்களுக்கு உணவளிக்கவும் செய்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், ஒவ்வொரு பொருளின் மீதும் மகத்தான ஆற்றல் உடையவனாக இருக்கிறான். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மகத்தான ஆற்றல் உடையவனாக இருக்கிறான் என்ற நம்பிக்கை கொண்ட மக்கள், ஓ நமக்கு உடலை தந்தவன், தாய் வயிற்றில் அல்லாஹ் எப்படி சொல்கிறான் அப்படின்னா, உன் இறைவனுடைய அற்புதத்தை நீ பாரு, நீ என்னை வணங்க மறுத்தேன்னா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. உன் தந்தையின் இந்திரிய துளியாக இருந்தபோது உன் தாய் வயிற்றுக்குள்ளே அதை துள்ளி குதித்து ஓட செய்தவன் யார்? கொஸ்டின் அப்படிதான். நீ என்னை கடவுள் ஏற்றுக்கிட மாட்டேங்க இல்லை, எனக்கு நீ வணங்க மாட்டேங்க இல்லை, எனக்கு சரணடைய மாட்டேங்க இல்லை அப்படின்னா நீ யார் தெரியுமா? நீ ஒரு அற்பமா, வார்த்தை அப்படியே வருது, யூ ஆர் பெட்டி டிராப் ஆஃப் செமன், ஒரு அற்பமான இந்திரிய துளியாகத்தான் உன் தந்தைகிட்ட இருந்த. உன் தாயின் வயிற்றில் அது வெறுமனை போய் சேரல, துள்ளி குதித்து நாம் அதை ஓட செய்தோம். நீங்கள் படித்து பாருங்க, வசனம் அப்படியே வருது. இந்திரிய துளி என்ன செய்து தாயின் வயிற்றில் ஓட செய்தோம். பின்னே அடுக்கடுக்கான 3 இருள்களுக்கு அப்பால் அதை நாம் பாதுகாப்பாக உள்ளே வைத்தோம். சதையாக்கினோம், இரத்த கட்டி ஆக்கினோம், சதையாக்கினோம், சதையை மீண்டும் எலும்பாக்கினோம், எலும்பினை மீண்டும் சதையை நாம் போர்த்தினோம். பின்ன நாம் ரூஹை அது மீது ஊதினோம். தாய் வயிற்றுக்குள்ள அந்த குழந்தை அடுக்கடுக்கான 3 இருள்களுக்கு அப்பால், வயிறு 3 லேயர் இருக்கு வயிற்றுல இல்லையா? தாய் வயிற்றுல 3 லேயர் இருக்கு. அந்த இருள்களுக்கு அப்பால் வைத்து உங்களை பாதுகாப்பாக வைத்தவன் யார்? அந்த தாய் வயிற்றை விட்டு குழந்தை வெளியேற உடனே அதுவரைக்கும் தாயின் மார்பில் சுரக்காத அந்த பாலை அந்த தாய் மாடியில தந்தவன் யார்? தாய்மார்களுக்கு இது புரியும். இந்த பாஷை திருமணமானவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் புரியும். அதுவரைக்கும் தாயின் மார்பில் பால் சுரக்கலையே, குழந்தை வயிற்று தானே இருந்துச்சு. அந்த குழந்தை பிறந்த கொஞ்ச நேரத்திலே ஒரு ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கு. அது சொல்லுது, ஏய் உனக்கான கடமை சரியாயிட்டு, ஒரு சந்ததி இவளுக்கு நம் மந்திரியே வந்திருக்கு, அதுக்கு பசிக்கும், நீ பால் கொடு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தாயின் மார்புக்கு பிறக்கும் போதே கட்டளையிட்டு வச்சிருக்கான். நீ சும்மா நினைச்சிடாதீங்க, அதான் ஹார்மோன்ஸ். அந்த ஹார்மோன் போய் தட்டின உடனே தாயின் பால் மார்பில் பால் சுரக்குது. அந்த குழந்தைக்கு தாகமும் தீருது, பசியும் தீருது, எனர்ஜி ஆற்றல் எல்லாம் அதில் எல்லாம் கொடுக்க வச்ச யார்? சிந்திச்சு பாரு. அப்படி தான் அல்லாஹ் தன்னை நோக்கி சொல்லிட்டு, ஏய் பாருப்பா, நீ எப்படி இருந்த தெரியுமா? அற்பமான இந்திரிய துளியாக இருந்தாய், அற்பமான இந்திரிய துளி. இன்னைக்கு தான் நீ மனுஷன். அப்படி நீ ரிவர்ஸில் போனேன்னா
மனிதன் பொருளாதாரத்தை பற்றி பேசும்போது ஒரு நேரத்தில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படிமா, ஒரு நேரத்தில் எப்படி இருந்தால் தெரியுமா, சரி நீ இப்போ மனுஷனாக இருக்கையில் முதல்ல எப்படி இருந்தால் தெரியுமா, மூதேவி மேலேப்பட்ட கழுவு 10 வாட்டி கழுவணும், நாற்று அடிக்கும், அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் நீ என்ன இருக்க, இப்போ சென்ட் அடிச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிய, உன்னை மனிதனாக உருவாக்கியன் யார் என்று சிந்திச்சு பாரு. அது மட்டுமில்லா எங்கோ யார் வயிற்றிலோ பிறந்த ஏதோ ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த பெண்ணை உனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனைவியாக ஆக்கதான் கலக்கலகும் அன்புசிக்கும் அஸ்வாஜ தஸ்குன் இலைகா, உங்களுக்கு இலைப்பாறுதலையும் அன்பையும் பரிமாறையும் கிருபையும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய மனைவியரை உங்களுக்கு நாம் தந்தோம். இது அல்லாஹ்வுடைய மகத்தான ஆற்றல் இல்லையா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இல்லையா? அப்படின்னா சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான், இப்போ என்னை நம்பு நம்பினவன் என்ன செஞ்சிரு, நம்பிட்டியா முதல்ல நீ செய்ய வேண்டிய என்ன தெரியுமா, அகீமுஸ் ஸலா, ஸலால அகீமுஸ் ஸலா, மரணம் வரைக்கும் தொழுகை நிலைநாட்டு. தொலை சொல்லலைங்க தயவுசெய்து, அல்லாஹ் குர்ஆனில் தொலைவே சொல்ல மாட்டான். அகீமுஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள், மரண தருவாய் வரை தொழுகையில். படைப்பின் நோக்கத்தில் ஒரு மூமீனும் இறை மறுப்பான அத்தாட்சி உடஞ்சி 2ஆ பிரியர் இடம் என்ன தெரியுமா, தொழுகை என்ற கோடு தான் பிரிக்குது. அவர்களுக்கு நமக்குமான வேறுபாடு தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித்து சொன்ன முதல்ல தொழுகை, 2ஆவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு என்ன செஞ்சாங்க, நோன்பு கடமையாகுது. நான் நோன்பு கிடையாது. இப்போ தொழாத மக்களை பற்றி பேசணும், சுஜூது செய்ய மறுக்காமல இவன் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்ல தெரியுமா, அட லூசு பயல, நீ சாதாரண சதை பிண்டனி, நீ சாதாரண சதை பிண்டம், எனக்கு சுஜூது செய்ய மறுக்கிறையா? அல்லாஹ் சொன்னான்னு தெரியுமா, பிரம்மாண்டமான வானங்களும் பூமிகளும் எனக்கு மரங்களும் நிழல்களும் எனக்கு சுஜூது செய்யணும். என்ன சொல்லுதான், வானம் பூமியும் மரங்களும் எனக்கு சுஜூது செய்து உனக்கு அது நீ அறிந்து கொள்ள மாட்டாய். நிழலும் சுஜூது செய்கிறது, அது சுருங்குகிறது, அதன் மூலமாக சுஜூது செய்கிறது. நம்ம நிழல் சுருங்குதில்ல, நிழல் இல்லாதவங்க அல்லாஹ் உருவாக்க முடியும், அவனுக்கு சர்வ ஆற்றல் உடையவன். புரியுதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன் நிழல் கூட எனக்கு பயப்படுது, நீ திமிரு முடிச்சல. ஏன் தெரியுமா, அவன் மண்டையில் இருக்கிற அறிவு. என்ன அறிவு தெரியுதா? அவன் சொன்னான் பாரு, நான் ஏன் சுஜூது செய்ய வேண்டும், கர்வம் கொண்டான். பிரச்சனை அங்கதான், கர்வம் கொண்டான். நீ கர்வம் கொண்ட காரணத்தினால் தான் முஸ்லீமே, தொழாத முஸ்லீம் தான் நீ கர்வம் கொண்டவன். நீ பேர் இஸ்மாயிலோ முகமதோ ரபீகோ என்னன்னு வச்சுக்க, ஆனால் சுஜூது செய்ய உன் சிரங்கள் சில மறுத்தால் படைப்பின் முதல் நோக்கத்தை சிதைத்தவன் தான். படைப்பின் முதல் நோக்கத்தை சிதைத்தவன். ஏன்னா இப்லீஸ் செய்யாத ஒன்றை ஒரு முஸ்லீம் செஞ்சிருவான். இப்லீஸ் செய்ய சொன்னதை இவன் செய்வான். யார் சுஜூது செய்யலையோ அவன் செய்கிறான். நல்லா கேளுங்க, சஜிதா திலவாத் வசனம் குர்ஆனில் இருக்கா? சஜிதா திலவாத் வசனம் ஓதுன உடனே எல்லாரும் சுஜூதில் இறங்கினாலும் சில தொழுகையில் நேரடியாக சுஜூதுக்கு போயிடுவாங்க, பார்த்துருக்கீங்க தானே? அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என் அழகிய முகம்மதனை படைத்து, அந்த சுஜூதில் என்ன சொல்லணும் தெரியுமா, என் அழகிய முகம்மதனை படைத்து. அது எனக்கு அரபியில் சொல்ல தெரியாது, அதனால் நான் தமிழாக்கத்தில் மட்டும் நான் சொல்லிடுறேன். அழகிய முகம்மதனை படைத்து தனது சக்தியாலும் ஆற்றலாலும் செவி புலனையும் பார்வை புலனையும் பிளந்து எடுத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் என்று சொல்லணுமா. சஜிதா திலவாத் வசனம் ஓதினா, தன் அழகிய முகம்மதனில் தன் சக்தியாலும் ஆற்றலாலும் செவி புலனையும் பார்வை புலனையும் பிளந்து எடுத்தானே, வடிவமைத்து. எப்படி அழகா வார்த்தை எப்படின்னா, நம்ம தாய் வயிற்றுக்குள்ள ஒரு சதை பிண்டமாக தான் உள்ள இருக்கும், அது மொத்தமாக ஒரே சதையாக இருக்கு. அதை சுப்ஹானல்லாஹ் உள்ள ஒரு சர்ஜரி நடக்குது. உள்ள ஒரு அல்லாஹ் முஸவ்விருல் ஹு அல்லாஹுல்லதீ லா இலாஹ முஸவ்விர் ஹாலிகுல் பாரிகுல் முஸவ்விருல் லஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அப்படி தான் சொல்லுவான். அழகிய தோற்றம் இருக்க. உங்களுக்கு பல் வரிசை உங்களுக்கு நீங்கள் தீர்மானிச்சதா, உங்கள் உமா தீர்மானிச்சதா? யாரும் கிடையாது. ஏன்னா இந்த பல் வரிசை எப்படி இருக்கா, நான் தீர்மானிக்கலை, எங்கள் அம்மா இப்படிலாம் வரணும்னு நினச்சல. சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொருத்தரும் பல் எங்கே ஏறி எத்தனை ஏறி நிற்கணும்னு தீர்மானிச்சது ரப்புல் ஆலமீன் முஸவ்விருல், அவன் தான் உருவாக்கினான். இந்த தாய் வயிற்றுக்குள்ள அந்த சதையில இருந்து அந்த ஷேப்பை உருவாக்கி கொண்டு வர்றது யாரு? சுப்ஹான் அல்லாஹ் தான். இதை சிந்திக்க மனிதன் மறுக்கிறானே இல்லையா? அப்போ முதல் மனிதன் அந்த சுஜூதுக்கு எவ்வளோ வேல்யூ தெரியுதா? இந்த மாதிரி சஜிதா திலவாத்தில் சுஜூதி அந்த வசனத்தை இந்த துவாவை ஓதினால் ஷைத்தான் இப்லீஸ் முகத்தில் அடித்து கொண்டு அலறி ஓடுவான். ஓடி போய் என்று கதறி அழுவான். என்ன சொல்லுவானா தெரியுமா? இந்த சுஜூதை அல்லாஹ் ரப்பல் அன்னைக்கு எனக்கு செய்ய சொன்னான், நான் மறுத்து விட்டேன். புரியுதா? நான் மறுத்துட்டேன், நான் நஷ்டவாளி ஆகிவிட்டேன் என்று என்ன சொல்லுவான்? ஷைத்தான் அலறி கொண்டு ஓடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ படைப்பின் நோக்கம் என்பது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல் என்றால் அதில் முதன்மையான என்ன தெரியுமா? நாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நிலையில் ஃபஸ்ட்டு அவனுக்கு சுஜூது செய்வது, தொழுகையை நிலைநாட்டுவதான். அடுத்து நோன்பு.
இந்த கடமைகளை பற்றி நான் விவரிக்க வரலை. ஆனால் அல்லாஹ் வந்து நமக்கு அடுத்தால என்ன சொல்கிறான் பாருங்க. ஒரு கூட்டத்தாரை பற்றி குர்ஆன் பேச 9வது அத்தியாயம் 112வது வசனம் அல்லாஹ் பேசுகிறான். இப்போ பஷீரில் மூமினின், அந்த இறை நம்பிக்கையாளருக்கு சுப செய்தி சொல்லுங்கள். என்ன சுப செய்தி அப்படின்னா, நான் முதலே சொல்லிட்டேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களே என்று சொல்லி பேசுகிற வசனங்கள் நிறையா இருக்குது. யாய்கள் நாசுன்னு, யாய்கள் லதீனா, விசுவாசம் கொண்ட மக்களுக்கு தான் அந்த சட்டத்தை போட்டுக்கிட்டே வருவான். சரிங்களா? இப்போ அல்லாஹ் சொன்னான், ஒரு கூட்டத்தாருக்கு சுப செய்தி. அவங்க என்ன செய்யட்டும் தெரியுமா? அத்தாயிபூனல் ஆபிதூனல் ஹாமிதூனர் சாயிஹூனர் ராக்கிஊனர் சாஜிதூனர் ஆமிரூன பில் மஅரூஃப் வன்னஹுன அனில் முன்கர் காஃபிலூன லிஹுதூதில்லா வ பஷ்ஷிரில் முஃமினீன். இந்த இறை நம்பிக்கையாக சுப செய்தி சொல்லுங்கள். அத்தாயிபூனல், அவர்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளட்டும். ஆபிதூனல், இபாதத்து செய்யட்டும். ஹாமிதூனல், ஹம்து, அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து துதித்து வணங்கட்டும். அஸ்ஸாயிஹூனர், நோன்பு நோற்கட்டும். ராக்கிஊன சாஜிதுன், அவர்கள் ருக்கூம் செய்யட்டும், சுஜூது செய்யட்டும். வ ஆமிரூன பில் மஅரூஃப் வ நஹுன அனில் முன்கர், அவர்கள் நன்மை ஏவட்டும், தீமையை தடுத்து கொள்ளட்டும். வ ஹாஃபிலூன லி ஹுதூதில்லா, அல்லாஹ்வுடைய வரம்புகளை பேணி வாழ. அல்லாஹ் கவனிச்சு அண்டர்லைன், அல்லாஹ்வுடைய வரம்புகளை பேணி வாழட்டும். வ பஷ்ஷிரில் மூமினீன், இந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள். இந்த காரியத்தை செஞ்சவங்க யார் தெரியுமா? இறைவன் படைப்பின் நோக்கத்தை அறிந்த மக்கள். அல்ல ஏன்னா வாழ்த்து சொல்கிறான், அவங்களுக்கு சொல்லணும்ல, சபாஸ் நல்லா செஞ்சீங்க அப்படின்னு, வெல்டன் எந்த காரியம் ஒரு நற்காரியத்தை செய்தால் சொல்லுவான். ஏன்னா படைப்பின் நோக்கத்தை தெரிஞ்சுட்டான். யார் லாஸ் ஆவா? சிம்பிளாக சொல்லிட்டான். அந்த வசனம் சொல்லுங்க, அல் அஸ்ர் ஓதுங்க. அல் அஸ்ர், அல் அஸ்ர், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இன்னல்லதீன ஆமனு ஆமிலு ஸாலிஹாத் வத்தவாஸ பில் ஹக் வத்தவாஸ. யாரா நஷ்டவாளி? ஒரே கேள்வி, சிம்பிளாக. யார் நஷ்டவாளி? அல் அஸ்ர், இந்த காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டவாளியாகத்தான். ஃபஸ்ட்டு மனிதன் நஷ்டவாளி. நல்லா கவனிச்சுடுங்க, வார்த்தை பிரிப்பான்ல. காலத்தின் மனிதன் நஷ்டவாளியாக இருக்கிறான். யாரை இல்லை தெரியுமா? இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்கள். புரிஞ்சுட்டா? இப்போ வார்த்தை புரிஞ்சுட்டா? மனிதன் வேற, இறை நம்பிக்கையானவர். இல்லல்லதீன ஆமனு வமிலு ஸாலிஹாத், நல்லறங்கள் செய்வார்கள். வத்தவாஸ பில் ஹக், சத்தியத்தை போதிப்பார். வத்தவாஸ பிஸ் ஸப்ர், பொறுமையோடு நடக்குது. அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? இந்த மக்களை பிரிச்சுட்டான், ரெண்டாக பிரித்து கொண்டு வர. நஷ்டவாளி இல்லாதவன் யார்? மனிதன் நஷ்டவாளி தான். யார் நஷ்டவாளி இல்லை? ஈமான் கொள்ளணும், நல்லறங்கள் புரிய வேண்டும், அவர் ஹக்கை சத்தியத்தின் பால் நிற்கணும், சத்தியத்தை போதிக்கணும், பொறுமையை கை கொண்டு வாழணும். பொறுமையை கை கொண்டு வாழ வேண்டும். பொறுமைன்னா நீங்கள் அதுக்கு மல்டிபிள் மீனிங் உள்ளது. பொறுமை என்பதை நீங்கள் சுருக்கவே முடியாது. திருக்குர்ஆன் பொறுமையை பற்றி பேசும்போதெல்லாம் வெறும் பொறுமையை எங்கேயுமே பேசாது. இங்கே கூட ஹக்கும் சபுர் தான் பேசியிருப்பான். அதே மாதிரி சில இடத்துல அல்லாஹ் சொல்ல தொழுகையும் பொறுமையும் பேசுவான். அதே அல்லாஹ் ஜிஹாத்தையும் பொறுமையும் பேசுவான். சில இடத்துல தர்மத்தையும் பொறுமையும் பேசியிருப்பான். பொறுமை என்பது தனித்து நிற்கக்கூடிய விஷயம் கிடையாது. பொறுமை என்பது மற்றொன்றோடு சேர்ந்து எப்போதும் பயணிக்கக்கூடிய ஒன்று. அல்லாஹ்வியார்களே, அப்படி என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைப்பின் நோக்கத்தை சொல்லும் பொழுது ஃபுல் சரண்டர். அதுக்கு யார் இலக்கணமாக அமைஞ்சான்னு கேட்டிங்கன்னா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுடைய மோட்டோ சொல்லுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மோட்டோ சொல்லுங்க யாராச்சும். அவர் நான் இப்படி தான் இருப்பேன்னு ஒரே ஒரு வரியில் முடிப்பார். சொல்லுங்க. இன்ன சலாத்தி நுசூகி மஹியா மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதான் பதில். அது இதுதான் நமக்கு. இது இருந்தால் போதும். இன்ன சலாத், என் வழக்கம், நுசூக், என் வாழில் நான் செய்கிற எல்லா தியாகம் தர்மங்கள், மஹியா மமாத், என் வாழ்வு மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என் வாழ்வு மரணம் சலாத் என் தியாகம் எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு தான். டோட்டல் சரண்டர். முடிஞ்சுதா? இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிற வாழ்க்கை இருக்குல்ல, இதுதான் படைப்பின் நோக்கம். படைப்பின் நோக்கத்தை உணர்ந்த மனிதர்லாம் சொன்னார் டோட்டலாக சரண்டர். அதனால தான் அல்லாஹ்விலிருந்து கட்டளை வந்தால், அல்லாஹ் குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்லும் பொழுது, நாம் வைத்த எல்லா சோதனை அவர் வெற்றி பெற்றுட்டார்னு ஃபுல் ரிசல்ட்டே குர்ஆனில் சொல்லியிருப்பான். மற்ற நபிமார்களுக்கும் அப்படி சொல்லியிருக்க மாட்டான். குர்ஆனில் ஒரே நபிக்கு மட்டும் சொல்லியிருப்பான், நாம் வைத்த எல்லா சோதனைகளையும் அவர் வெற்றி அடைந்தானே சொல்லி முடிச்சிட்டான். சர்டிஃபிகேட். ஏன்னா மஹியா மமாத்தில் இல்லாக இருப்பார், என் வாழ்வு மரணம் எல்லாம் அல்லாஹ் தான் முடிவு பண்ணிட்டாங்க. டோட்டலாக என்ன செஞ்சுட்டாங்க? சரணடைந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். அப்படி
அதனால தான் அவரால் என்ன செய்ய முடியுது, எவ்வளோ பெரிய கட்டளைகள் வந்த போதும் படைப்பின் நோக்கத்தை உணர், நான் ஒன்றுமே கிடையாது, எனக்கு சொல்கிறத செய்ய வந்தவன் தான், நான் ஒரு அடிமை, அப்து, நான் ஒரு அடிமை, இறைவன் சொல்வதை செய்ய மட்டுமே நான் வந்தவன், எனக்கென்று சுய உரிமை எதுவும் அவன் கட்டளையிட்ட போது கிடையாது. சுய உரிமை உண்டு, அவன் கட்டளையிட்ட போது கிடையாது. வணங்கிய காரணத்தினால தான் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுத்து பலியிட போன போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னா, இன்ன ஹாதா லஹுல் பலாவுல் முபீன். இந்த வார்த்தையை கவனிங்க. அல்லாஹ் சொன்னா இது மகத்தான சோதனை என்று அல்லாவே சர்டிஃபிகேட் பண்ணி சுப்ஹானல்லாஹ். மகனை அறுக்க கத்தியை தூக்குனார்ல கையில், மகனை முகங்குப்புற கிடத்திட்டு கத்தியை கையில் தூக்கிய போது அல்லாஹ் தண்ணி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்ன ஹாதா லஹுல் பலா, நிச்சயமாக இது மகத்தான சோதனை. அப்படிதானே? தந்தை மகன் அறுக்க போகிறது என்ன சாதாரண காரியம் நினைக்குமா? இல்லை இல்லை. அப்படி என்றால் படைப்பினுடைய நோக்கத்தை உணர்ந்த மனிதர் யார்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் முடியார்களே, அல்லாஹ் குர்ஆனில் வந்து தொழுகையை பற்றி சொல்லும்போது யக்கீன், மரணம் வரைக்கும் நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கன்னு சொல்கிறோம். மௌத்து வரைக்கும் தொழுகை நிலைநாட்டுங்க. அப்படி இல்லாத ஒரு தொழுகை, ஏனதானும் தொழுகை இருக்குல்ல, அது அக்கீமு சலாக்குள்ள வராது. ஏனென்றால் ஏன் தொழுகையை கடைசி மௌத்து வரைக்கும் பேசுறது தெரியுமா? மனிதன் வந்து பொருளாதாரத்தில் கடைசி காலத்தில் ஒன்றும் இல்லாமல் கூட போயிடலாம். நம்ம உடலில் பலகீனமாக படுக்கையாக கூட ஆயிடலாம். ஜக்கராத் வருது முன்னாடி வரைக்கும் நமக்கு தொழுகை கடமை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் மனிதர் வந்தார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு வந்து நின்றுட்டு தொழ முடியாது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமர்ந்து கொண்டு தொழுங்கள். அப்படியே ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லலை. இப்போ நான் காலில் லேசாக முள்ளு குத்துனா என்ன செய்வான், புண்ணு வந்துன்னு வைங்களேன், என்னடா தொலை வரல, அது ஒளி செஞ்சால் காலில் சலம் வச்சிருமா, அதான் பள்ளியாசில் வரலாமா தொழணுமா. இவன் காலில் சலம் வச்சதுக்கெல்லாம் தொலை வைக்கலாமா. அங்கே கை கால் வெட்டி போர்க்களத்தில் கை கிடையாது கால் கிடையாது, எல்லாம் பள்ளியாசிலும் தொழுதுட்டு வந்துருங்க, தவந்து வந்து தொழுதுட்டு கிடந்துருங்க. அப்படிலாம் வந்து அவங்க தொழுகை நிலைநாட்டியிருக்காங்க. அப்போ அமர்ந்து கொண்டு தொழ முடியாதுன்னு சொல்கிறார். இப்போ பயிற்சி மாதிரி கம்ப்ளைண்ட் உள்ள ஆட்கள், சிவியர் ஆட்கள் உட்காரவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அவர் இப்படி சொல்ல, என்னால் அமர்ந்து கொண்டு தொழ முடியாது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, படுத்த நிலையில் தொழுங்கள். அவர் அப்பவும் விடலை, ஃப்ளாட்டாக படுக்க முடியாது, ஒரு புறமாக சாய்ந்த நிலையில் படுத்த நிலையில் தொழுங்கள். நீங்கள் எஸ்கேப் ஆகவே முடியாது, புரியுதா? தொழுகைக்கு விதிவிலக்கே இல்லை. அதெல்லாம் காசு கூட இல்லாமல் போயிடலாம். உடம்புல ரூஹு ஒட்டிகிட்டு இருக்குல்ல, ஜக்ராத்து வர்ற காலம் வரைக்கும் அது யக்கீன் மௌத்தார வரைக்கும் நமக்கு விதியாக்கப்பட்ட என்னது இந்த தொழுகை. அப்போது ஒரு இறை நம்பிக்கையாளன் படைப்பின் நோக்கத்தை அவன் அல்லாஹ் என்ன செய்யணும், அவன் அடுத்தால இன்னல்லாஹ் ஸரா மினல் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் அம்வாலஹும் பிஅன்னலக்கும் ஜன்னா யுகாத்திலூன ஃபீ ஸபீலில்லாஹ் வ யக்தலூன வயுக்தலன் பஹதன் அலைஹி ஹக்கன் ஃபித் தௌராத் வல் இன்ஜீல் வல் குர்ஆன். அல்லாஹ் மூமின்களிடத்தில் படைப்பின் நோக்கத்தை அறிந்தவன். அல்லாஹ் உங்கள்கிட்ட சில நேரங்களில் வியாபாரம் பேசுவான், வாணிபம் பேசுவான். உங்கள்கிட்ட என்கிட்ட உங்கள்கிட்டையும் அல்லாஹ் வாணிபம் பேசுவான். எதுக்கு தெரியுமா? உனது உயிரையும் பொருளை எனக்கு தரணும்னு கேட்பானோ. காஃபிட்ட அப்படி சொன்னால் எதுக்கு நான் சாவாடி எனக்கு சாவு இல்லையான்னு கேட்பான். ஒரு மூமின் என்ன சொல்லுவான்? அப்படி சொல்ல மாட்டான். இறைப்பாதை என்று வந்தால் நான் இறைப்பாதையில் தான் மௌத்தாகணும். வாய்மையாளர்கள்லாம் சொன்னாங்க, அஸ்ஸாபிரீன சாதிக்கீன காணிதீன முன்ஃபிகீன முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்கார் சயீத் அல்லாஹ் அன்னஹு லா இலாஹ இல்லாஹு மலாயிகத்து ஊல் இல்மி காயிமன் பில் கிஸ்தி லா இலாஹ இல்லல்லாஹு வஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான். ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஒரு மனிதர் வாரார். அது எப்படி இந்த மனிதன் கேட்டிங்கன்னா, அவர் வந்து இரவு தொழுகைக்கு வந்து ஜாயின் பண்ண வரார். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு தொலை வைக்கிறாங்க. அது தொலை வைக்கும்போது அவங்க வழக்கமாக நீண்ட சூறா ஓதுவாங்க. எப்படின்னா சூரத்துல் பக்கரா, சூரத்து நிசாலாம் விட்டு அடிப்பார். வாடி நிசா அதெல்லாம் கவனிச்சுக்கிடுங்க. நீங்கள் அல்ஹம்து சூறா முடிஞ்சு கொஞ்சம் பெரிய சூறா ஆரம்பிச்சு எழுத்தாலே என்னையா இப்படி சாவடிக்காரமா. இசா தொழுகையில் சூரத்துல் பக்கராவும் சூரத்துல் நிசாவும் 286 ஒரு 200 வசனம் கணக்கு, 486 வசனம் போகுது. கை காலம் வாஞ்சி போகும். ஒரு மனிதர் விவசாயி, மூமினான விவசாயி வந்து ஜமாத்தில் ஜாயின் பண்ணிட்டார். அவர் போய் பார்க்காரு, என்னடா சூரத்துல் பக்கரா ஓடிக்கிட்டு இருக்கு, அப்போ தாக்கு பிடிக்காங்கன்னு வச்சார். எஸ்கேப்னு ஓடி வந்து தனியாக வந்து நின்ட்டார். வந்து அவர் தனியாக கையை ஜமாத்து கட்டி அவர் தொழுதுட்டார். இந்த செய்தி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவங்களுக்கு போயிட்டு, அப்போ சொன்னார், இவர் முனாஃபிக்கு, ஒரு ஜமாத்தை உடைச்சிட்டாரு, தனியாக நின்று தொழுதுட்டாருன்னு முனாஃபிக்கின்ட்டாங்க. இந்த செய்தி அந்த நபித்தோழருக்கு கேள்விப்பட்ட உடனே அவருக்கு மனசு தாங்கலை. முனாஃபிக்கின்ற வார்த்தைக்கு பொருள் அவங்களுக்கு தெரியும். முனாஃபிக்னா எவ்வளோ கொடுமையான வார்த்தை, காஃபிரை விட கொடுமையான வார்த்தை தான் முனாஃபிக். இந்த வார்த்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியல.
ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகையில் போய் நபி ஸல்லல்லாஹு அவர் மஸ்ஜித் நபிக்கு வந்துட்டார். ஃபஜ்ர் கால் அங்கே வந்துட்டார். பக்கத்து கிராமம், மதீனாவிலேருந்து பக்கத்து கிராமம். அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் தோழர் முஆத் ஜபல் என்னை வந்து முனாஃபிக்குன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு நீதி கிடைக்கணும்ட்டார். உடனே முஆத் ஜபல் அழைக்கப்பட்டார்கள். உங்கள் தோழரை நீங்கள் முனாஃபிக்குன்னு சொன்னீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம் ரசூலுல்லாஹ் நான் சொன்னேன். இவர் என்ன செஞ்சாருன்னு கேளுங்கன்னாங்க. இவர் என்ன செஞ்சாருன்னு கேளுங்க. அப்போ அல்லாஹ்வின் தூதரே, நான் இஷா தொழுகைக்கு போனேன், இவங்க பாட்டுக்கு சூரத்துல் பக்கராவும் நிஷாவும் ஓதிக்கிட்டு இருக்காரு. நானும் விவசாயி, காலையில் இந்த ஃபஜ்ர் தொழுட்டு போகிறோம்ல, சாயங்காலம் தான் வருவேன். நானே செத்து சுண்ணாம்பாய் வரேன், எனக்கு உடலில் தெம்பு கிடையாது, என்னால் நீண்ட நேரம் நின்று தொழில் நடத்த முடியாதுன்னு அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் ஜபலை கண்டித்தாங்க. முஆதே, மார்க்கத்தில் ஃபித்னா, குழப்பத்தை ஏற்படுத்தாது, மார்க்கத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம். சூரா அலா என்ன அது மாதிரி சூறா, சின்ன சின்ன சூறாவை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆயத்துக்களை மட்டும் ஓதுங்க, ஏனென்றால் பலகீனமானவர்கள் இருப்பார்கள், நோயாளிகள் இருப்பார்கள், இவர்களை கருத்தில் வைத்தால் நீங்கள் தொழுகை நடத்தணும்னு சொல்லி வச்சுட்டாங்க. பெரிய சூறா ஓதப்படான்ட்டாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர்கிட்ட கேட்டாங்க, அதெல்லாம் கரெக்டு தான், தனியாக தானே தொழுதிங்க நீங்கள், அப்படி என்ன தனியாக அவங்க ரப்புட்ட நீங்கள் என்ன கேட்டீங்கன்னு கேட்குறது, ஒரு கான்வர்சேஷன் போகுது. ரப்புட்ட அப்படி என்ன தனியாக நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டவுடனே அந்த மனிதர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்ட்ட சொர்க்கத்தை தான் கேட்டேன் அப்படிங்கிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அப்போ நானும் முஆத் அதை தான் அல்லாஹ்ட்ட கேட்டோம், நீங்கள் மட்டும் தனியாக என்னத்தை கேட்டீங்கன்னு. இல்லை யா ரசூலுல்லாஹ், அப்படி இல்லை, எனக்கு சொர்க்கம் வேணும். எப்படி தெரியுமா வேணும்? என் எதிரிகள், நான் போர்க்களத்தில் எதிரிகளை நான் சந்திக்கணும், சந்தித்து அந்த எதிரிகள் அம்பு வந்து என்னுடைய கழுத்தில் இந்த இடத்துல குத்தி இப்படி வெளியே வரணும். கரெக்டாக கையை வச்சு காட்டுறாரு, இந்த இடத்துல குத்தி இப்படி வெளியே வந்து நான் இறைப்பாதையில் ஷஹீதாகணும். அப்படி தான் அல்லாஹ் என்னை சுகதாக்கள் ஆகி அல்லாஹ் என்னை சொர்க்கத்தை தரணும்னு சொல்லி கேட்டார். அப்படின்னு சொல்லி நான் சைலண்ட் ஆகிட்டாங்க. சற்று நாள் ஒரு போர் வருது. அந்த போர் நடந்தது. போரில் காயமான மக்கள், கொல்லப்பட்ட மக்கள் அப்படி இப்படி தூக்கிட்டு ஓடி வருவாங்க. நம்ம சைடு இறந்தவங்களை தூக்கிட்டு வருவாங்கள்ல, இந்த சைடு தூக்கிட்டு வருவாங்கல்ல. அப்படி வரும்போது இவர் ஒரு மனிதரை தூக்கிட்டு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டே அப்படியே திகச்சு நிற்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்கி சொன்னார்ல, ஒரு மனிதர் என் கழுத்தில் அல்லாஹ் வந்து இங்கே அம்பு அடித்து கழுத்தில் குரல் வலையில் அடித்து வெளியே வந்து என் உயிர் பிரியணும்னு சொன்னார். அந்த மனிதர் அதே மாதிரி ஷஹீதாயிருப்பார். நபி ஸல்லல்லாஹு அந்த போர்க்களத்தில் முஆதை கூப்பிட சொன்னாங்க. முஆத் ஜபலை கூப்பிடுங்க, உங்கள் தோழர் நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்கள் இறைவனிடத்தில் பாவமன்னிப்பை தேடுங்க. உங்கள் தோழர் சொன்ன வாக்குறுதியில் உறுதியாக இருந்தார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் இன்னல்லாஹ ஸரா மினல் மூமினின் வசனம் 9:111 மூமிகளிடத்தில் சொர்க்கத்துக்கு பகரமாக அல்லாஹ் என்ன செய்கிறான், அவர்கள்ட்ட உயிரையும் பொருளையும் கேட்கிறான். உயிரையும் படைப்பின் நோக்கம்னா வெறும்னா தொழுதுட்டு நோம்பு வச்சுட்டு போகிறோம் நினைக்கிடக்கூடாது. அல்லாஹ் கொடுத்ததை கேட்கிற உரிமை அவனுக்கு உண்டு. அங்கே தான் பிரச்சனை வரும். மனிதன் எப்போ நோக்கத்தை செதறடிப்பான் அப்படின்னா, எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும்போது ஓகேன்றான், கூட்டத்தை பிடுங்கும் போது என்ன செய்வான், என்னடா அது நமக்கு மைனஸில் போகுது, நான் தொழலையா, நான் வைக்காத நோம்பா, எனக்கே கஷ்டமா, என் வீட்டிலே மௌத்தா. அட உதவி, நபிமார்களே மௌத்தா போயாச்சு. நபிமார்கள் அல்லாஹ்ட்ட பேசினவங்களே பூமியில் இல்லையே, மௌத்து. அவங்க வச்சிருந்த செல்வங்கள்லாம் எங்கே, அவங்க சந்ததிகள்லாம் படுகொலை செய்யப்பட்டிருக்கு இல்லையா. நீங்கள் இதை புரிந்து கொள்ளாமல் என்ன செய்யறான், மனிதன் நோக்கத்தை பற்றி பேசுகிறான். ஆனால் நோக்கம் என்ன தெரியுமா, ஒரு இறை நம்பிக்கையாளை நோக்கம் என்பது அவன் அல்லாஹை கட்டுப்பட்டு வாழ்ந்து மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அழகிய சொர்க்கத்தை அடைவதும், அந்த சொர்க்கத்தில் நுழைந்தவன் அல்லாஹ்வை காண வேண்டும். நான் முதல்ல அங்கே ஆரம்பிச்சு தான் ஜம்ப அப்படி போயிட்டே வந்தேன். ஒவ்வொரு இடமா வீட்டு முன்னாடி எல்லா சொர்ணங்களும் கிடக்குது. ஆனால் அதை வச்சவன் யார் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம்ல, இதே மாதிரி மறுமை நாள் சொர்க்கத்தில் ரப்புவை என்ன செய்யணும், ஒரு இறை நம்பிக்கையாளன் காண ஆசைப்படுவான். படுவோம் மாட்டோமா, ரப்புவை காண ஆசைப்படவும் மாட்டோமா. அந்த ஆசை அங்கே வளர்க்குறதில்ல, இங்கே வளர்த்து கொள்வது. இங்கே வளர்த்தால் அல்லாஹ் குர்ஆனில் சூரா கஹ்ஃப்ல சொல்கிறான், யார் ரப்புவை காண விரும்புகிறார்களோ, சந்திக்க விரும்புகிறார்களோ அவர்கள் செய்யட்டும், அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காது இருக்கட்டும், அமல சாலிகள் நல்லறங்கள் புரியட்டும். வாங்க சொல்ல போறீங்களா, சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்துல் கரீம். கண்ணியமிகுந்த அல்லாஹ்வுடையவர்களே, மனிதனின்
அல்லாஹுடைய படைப்பின் நோக்கம் அவனை இணை வைக்காத நிலையில் ஈமான் கொள்வது. ஃபஸ்ட்டு பேசிக் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நிலையில் அவனை ஈமான் கொள்வது. ரொம்ப அடிப்படை ஷிர்க்லேருந்து வெளியேறது. இரண்டாவது, அவன் பிறப்பித்த கட்டளைகளில் முதன்மையான தொழுகை, இஸ்லாத்தின் அடிப்படையான விஷயம் இருக்குல்ல, அடிப்படை தொழுகை, நோன்பு, ஹஜ், ஜக்காத், இவைகளை தாண்டி ஹாஃபிலுல் ஹுதூதில் அல்லாஹ்வுடைய வரம்புகளை பேணி வாழுதல் ரொம்ப முக்கியம். இந்த வரம்பு தான் காஃபிர் நம்மளையும் செயல்முறை வாழ்க்கையில் செயல்படுத்தும். செயல்முறை வாழ்க்கையில் ஒரு முஸ்லீம் இந்த லிமிட்டை தாண்ட மாட்டான். அதுக்கு அடிப்படை தெரியுமா? ஹலால பையினா ஹராம பையினா, ஹலால் ஹராமை பேணி வாழ்கிற வாழ்க்கை. அது காஃபிர்களுக்கு அது பொருந்தாது. அவங்க என்ன செய்வாங்க? பொருளாதாரம் என்ன, அவங்களுக்கு எல்லாமே பொருளாதாரம் தான். அவங்க மனசாட்சி என்ன சொல்லுது, அவங்க மனசாட்சி என்ன சொல்லுதோ அதுபடி அவங்க செய்வாங்க, செயல்படுவாங்க. நீங்கள் திருடன்ட்ட போய் கொள்ளையடிக்கிறேன்னு கேட்டால் ஒரு நேரத்தில் நான் பட்டி கிடந்தேன், மருந்து மாத்திரையில் எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க, அதனால் பணக்காரன் வீட்டில் நான் ஏறி நான் கொள்ளையடிப்பேன்னு ஒரு காரணம் சொல்லுவான். அது அவனுக்கு லாஜிக் கரெக்ட். ஆனால் அவன் முஸ்லீமோடு செய்ய முடியுமானா செய்ய முடியாது. நீ உழைக்கணும். நீ அல்லாஹ் தந்த செல்வத்தில் சிறிதோ பெரிதோ பொருந்தி கொண்டு வாழணும். அதை நீங்கள் பொறுமையை கடைபிடிச்சு தான் ஆகணும், இல்லையா? இது இஸ்லாம் சொல்லக்கூடாது. அதான் ஹலால் ஹராம் முஸ்லீமுக்கு இருக்குது, காஃபிகளுக்கு அப்படி இல்லை. நாம் வாழ்க்கையில் உணவில் மட்டும் இல்லை, நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் என்ன செய்யணும்? ஹலால் ஹராம் பேணி வாழணும். மக்கள் எப்படி ஆகிட்டாங்க அப்படின்னா அதை நான் சொல்லிடுறேன். கடையில் போய் கோழி இருக்கும்போது அது பிஸ்மில்லா சொல்லி அறுத்தியான்னு கேட்பான். ஆனால் இவன் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் பிஸ்மில்லா சொல்கிற அளவுக்கு தகுதியாக இருக்கான்னு அதையும் பார்க்கணும்ல, நம்ம நேர்மையாக இருக்கணும்ல, சரிதானே? அப்போ அதை நம்ம என்ன செய்யணும்? ஹலால் ஹராம் விஷயத்தில் அல்லாஹ்வை படைப்பின் நோக்கத்தை அறிந்தவன் ஹராமையை விட்டு விலகி ஹலாலில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் வரம்புன்னு ஏன் சொல்கிறான்னு கேட்டால், குர்ஆனில் வசனம் இருக்குது, பல இடங்களில் வருது. வரம்பு மீறியில் அல்லாஹ் நேசிப்பதில்லைன்னு அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவனை விட்டு விலகிறான் அப்படின்னா அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு தான் அவன். அது ஃபிரௌனை உதாரணமாக சொல்கிறான். வரம்பு மீறியில் ஒருவனாக இருந்தான். ஃபிரௌனை பற்றி சொல்லும்போது அவன் வரம்பு மீறியில் ஒருவனாக இருந்தான். சனிக்கிழமை கூட்டத்தாரை பற்றி அல்லாஹ் பேசும்போது என்ன சொல்லுவான்? அயலாவாசிகளை பற்றி சொல்லும்போது அவர்கள் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறினார்கள். வரம்பு, திருக்குர்ஆன் வரம்பை பற்றி பேசுது. நாம் எதுக்கு படைக்கப்பட்டோம்னா அல்லாஹ் சொன்னபடி அதுக்குள்ளே வாழ்ந்து மகிழ்ச்சியாக வாழப்படணும். இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போதே எளிதாக்குங்கள், கற்றுக் கொடுங்கள், எளிதாக்குங்கள். 3 முறை சொல்கிறாங்க. கற்றுக் கொடுங்கள், எளிதாக்குங்கள், கற்றுக் கொடுங்கள், எளிதாக்குங்கள். இஸ்லாம் ரொம்ப சாஃப்டானது, கடினமானதே கிடையாது. ரொம்ப எளிதானது, எளிமையாக ஆக்குங்கள். மார்க்கத்தை கடினம், அதனால தான் நீண்ட சூறா ஓதுறதுக்கு திட்டுறாங்க. மார்க்கத்தில் அதுவும் வரம்பு. தொழுகையில் கூட வரம்பு இருக்குது. இப்போ ஒருத்தர் நல்ல இடகாத்தமான ஆளுங்க, ஒரு 25 வயசு பையன் நிற்க, அவர் பாட்டு சுஜூதில் 30 நிமிஷம் படுத்திருந்தாரு வைங்க, பின்னாடி எல்லாம் கை கால் வெட்டும் செத்துக்குவான். வரம்பு இருக்குது, லிமிட்டு தான், அதை தாண்டக்கூடாது. தொழுகையாயினும் சரியே. தர்மம் இருக்குல்ல, தர்மத்துக்கு வரம்பு இருக்குது தெரியுமா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், தர்மத்துக்கு வரம்பு எவ்வளவு? பிற சமுதாயத்தில் ஒருத்தர் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு அவருக்கு இப்போ சன்னியாசியாக போயிட்டாருங்களேன், அவர் பெரிய கொடை வள்ளல்மா, அவர் எல்லாத்தையும் இழந்துட்டு போயிட்டாருப்பா, விட்டுட்டு துறவியாக போயிட்டார். அப்படி இஸ்லாத்துக்கு அனுமதி இருக்கா? எல்லாத்தையும் கொடுத்துட்டு துறவியாக போகிறதுக்கோ ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு அனுமதி இருக்கா? இல்லை. அப்போ வரம்பு இருக்குல்ல, அது வரம்பு எவ்வளோ தெரியுமா? 1/3 பங்கு தான். உங்கள் சொத்தில் 1/3 பங்குக்கு அதிகமாக நீங்கள் தர்மம் செய்யக்கூடாது. செஞ்சால் இஸ்ராஃப்ன்ற சொல்லாத, வரம்பு மீறிட்டீங்க. உங்கள் பிள்ளைகளை பிறரிடத்தில் கையெழுநிலையில் விட்டு செல்லாதீர்கள். வரம்பு இருக்கா? தர்மத்தில் கூட என்ன செய்யுது? நீ தர்ம பிரபுவன இருந்துக்க, ஆனால் என்னவா இருக்காத 3 பங்குக்கு மேலே சொத்துல நினைச்ச தர்மத்தை விட்டுட்டு உன்னை உறவுகள் இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கான், உன்னை சார்ந்து வளர்க்கக்கூடிய தொழிலாளி இருப்பான், எல்லாம் உன்னுடைய பொறுப்பு கீழே வந்துடுவாங்க. அவர்களுக்கு செய்கிறது உனக்கு கடமை இருக்குது. அப்போ வரம்பு என்பது இஸ்லாம் எவ்வளோ பேணுதலாக இருக்குது நீங்கள் பார்த்துக்கணும். அல்லாஹ்வுடைய படைப்பு நோக்கத்தை உணர்ந்த ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளன் வரம்புகளை பேணி வாழட்டும், ஹலால் ஹராமை பேணி வாழட்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒருத்தன் சத்தியம் பண்ணிட்டான், ஷஹாதத்தை முடிஞ்சிட்டான் அப்படின்னா உறவுகளை துண்டிச்சிடக்கூடாது, செத்தான். அதோட படைப்பின் நோக்கம் என்ன தெரியுமா? எல்லாம் அல்ல வான பூமியெல்லாம் படைத்தான், பிரம்மாண்டமான வானம். அல்லாட்ட ஒன்றுமே பேசலை. அவன் சொன்னதை செய்வேன்னு சத்தியம் பண்ணி ஒதுங்கிக்கிட்டு பூமிக்கு சொன்னான், என் கட்டளைக்கு கீழ்ப்படுனா பூமி அதுவும் சொல்லிட்டு எல்லா கோள்களும் ஒத்துக்கிட்டு
ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு டியூட்டி என்னன்னு கேட்டுச்சு. என்ன தெரியுமா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாட்ட போய் சம்பாஷணை பண்ணிச்சு. ஒரு படைப்பு மட்டும் போய் எல்லாட்ட பேசிச்சு. யாரு? உறவு, ரகம், உறவு மட்டும் அல்லாட்ட பேசிச்சு. இறைவா, என்னை சேர்த்து வாழ்வன் நிலை என்ன, என்னை துண்டித்து வாழ்வன் நிலை என்ன என்று அல்லாட்ட கேட்டுச்சு. அல்லாஹ் சொன்னான், யார் உன்னை இணைத்து வாழ்கிறார் என் அரசோடு இணைத்துக் கொள்வேன், யார் என்னை துண்டித்து விடுவேன், அரசை விட்டு அவனை துண்டித்து விடுவேன். யார் உறவுகளை துண்டித்த நிலையில் மரணிக்கிறாரோ அவர் சகிதானாலும் சரியே, அவர் ரூஹ் என்ன செய்யப்படாது, சொர்க்கம் நுழையாது, சொர்க்கத்தின் வாசலை தொங்க விடப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ பார்த்துக்கிட்டீங்களா? அப்போ படைப்பின் நோக்கத்தை உணர்ந்தவர்கள் உறவுகளை பேணி வாழட்டும். படைப்பின் நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டது அல்லாஹ்வை இணைவிக்கக்கூடாது, உறவுகளை பேணி வாழட்டும். இதற்கு பிறகுதான் எல்லா இபாதத்தும் நமக்கு சப்போர்ட் ஆக போகுது. உறவுகளை துண்டிச்சிட்டு செய்கிற எந்த ஒரு இபாதத்தும் ஜெயிக்காதுங்க, ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. ஷைத்தான் நம்மளை நல்லா தொலை வச்சுருப்பான். நல்ல நோம்பு நீ 80 நோம்பலாம் வைப்பா, நீ கெட்டிக்காரன்னு சொல்லிடுவான். ஆனால் அக்காட்ட பேச மாட்டான், தம்பிகிட்ட பேச மாட்டான், சாச்சாட்ட பேச மாட்டான், மாமிகிட்ட பேச மாட்டான். அவர் சைத்தான் என்ன தெரியுமா, நீ நான் நினச்சிக்கிட்டோம் நம்மள எப்போ அவர் முன் செஃபில் எப்போ பார்த்தாலும் இப்போ வச்சு அழுதுகிட்டே இருப்பார். நீ அழுதுகிட்டே கிடக்க வேண்டியதான், நீ அழுதுகிட்டே கிடக்க வேண்டியதான், எந்த பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா சைத்தான் கரெக்டாக வேறு இடத்துல லாக் பண்ணி வச்சுருக்கான். உங்களுக்கு சுவிட்ச் கண்ட்ரோல் எங்கே வச்சுருக்காங்கன்னா உறவுல வந்து வச்சுட்டான். நம்ம ஈகோ ஏற்றிருப்பான். இவங்களும் எங்கள் அத்தா சாகும்போது கேள்வி பண்ண என் சித்தப்பேன், எங்கள் அத்தை எனக்கு மண்டையில் அப்படி ஏற்றிருக்கோம். அவள் பொண்டாட்டியை சாச்சி வர கூட படா சைத்தாளர் அவள் ஏற்றி விடுவான். இன்னும் தொழுகை போச்சு, நோன்பு போச்சு, எல்லாம் போச்சு. நல்லா தெரிஞ்சுக்கிட்ட படைப்பு நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ்க்கு கட்டு. அல்லாஹ் சொன்னான், நீங்கள் உறவுகளை மன்னிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள், பிறட்ட மன்னிப்புக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு படைப்பின் நோக்கத்தை தெரியுமா? அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீங்களா? குர்ஆன்ல கேட்டான், கேள்வி கேட்டானா, நீ அடுத்தோட மன்னிக்க பழகிரு. அல்லாஹ் நீ உங்களை மன்னிப்பு நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? விரும்ப மாட்டேன், அல்லாஹ் நீ மன்னிச்சா போதும் தான் மறுமையால் இருக்க போகுது. அப்படி என்றால் படைப்பின் நோக்கத்தை உணர்ந்தவன் பிறரை மன்னிக்கும் கற்றுக்கிடணும். நாம் செய்த தவறுக்காக பிறட்ட மன்னிப்பு கேட்டும் கற்றுக்கணும். ஈகோ பார்க்கக்கூடாது, ஈகோ பார்க்கக்கூடாது. இஸ்லாம் வந்து படைப்பின் நோக்கத்தை உணர்ந்தவன். ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தை சிம்பிளாக ஒரே வரியில் முடிச்சா, நீ முஸ்லீம் ஆக மாட்டாய் ஒரு இடத்துல சொன்னாங்க. யார் முஸ்லீமாக மாட்டாய் தெரியுமா? உனக்கு எதை நன்மை என்று நாடுகிறாயோ அதை பிறருக்கும் நாடாத வரை நீ உண்மையான முஸ்லீமாக முடியாதுன்னு சொல்லி முடிச்சிட்டார். என்னை சார்ந்தவனு சொல்ல இந்த இடத்துல நீ முஸ்லீமாக முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ நம்முடைய படைப்பின் நோக்கத்தை உணர்ந்து தெரியுமா? நசீகா, பிறர் நலம் நாடி வாழ்கிற வாழ்க்கை. நம்மோடு முடிச்சு நினைஞ்சிடக்கூடாது, பிறர் நலம் நாடி வாழ்கிற வாழ்க்கை. படைப்பின் நோக்கத்தை உணர்ந்தவன் அடுத்த நலனுக்காக தன் வாழ்க்கையை கொஞ்சம் அர்ப்பணிக்கணும். ஒரு போஷனை அடுத்தவர்களுக்காக நம் வாழ்க்கையை அர்ப்பணித்தல், பிற மனிதர்களுக்காக பிற படைப்பினங்களுக்காக தன்னை அர்ப்பணிப்பது. ஒரு இடத்துல அல்லாஹ் நம்மளை உயர்த்தி சொல்கிற இடம் இருக்குது. அந்த ஒரு இடம் என்ன தெரியுமா? நம்மளோட சமுதாயத்தை அல்லாஹ் அதில் தூக்கி சொல்லுவான். அந்த இடத்துல கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு சமுதாயம் மூமின்கள் இருக்காங்கல்ல, மூமின்களே உயர்வாக சொல்கிற ஒரு இடம் என்ன தெரியுமா? குன்தும் ஹைர உம்மத் வ உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் துமினு பில்லாஹ். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பிலேயே நீங்கள் தான் மிகச்சிறந்த சமுதாயம். காரணம் நீங்கள் நன்மை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள். நன்மை ஏவதும் தீமையை தடுப்பு இஸ்லாத்தினுடைய மகத்தான தூண்கள். என்னோடு ஏன்னா இந்த சமுதாயம் மட்டும்தான் சைத்தானோடு யுத்தம் புரிகிற சமுதாயம். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. தீமைகளோடும் தீமைகளை இயக்குகிற சைத்தானோடு யுத்தம் புரிகிற ஒரே ஒரு சமுதாயம் தெரியுமா? அல்லாஹ்வையும் தூதரையும் திருக்குரானையும் மறுமையை நம்பிக்கை கொண்ட இந்த மக்கள் மட்டும்தான். நன்மை ஏவிட்டு சும்மா தூங்கிட மாட்டான். தீமையை எதிர்த்து நீ ஷிர்க்குக்கு எதிராக, வட்டிக்கு எதிராக, பெரும்பாவலுக்கு எதிராக, மனித குலத்துக்கு எதிராக, எல்லா தீங்கு எதிராக ஒரு கையை நீர் அப்படின்னா அது அல்லாஹ்வின் படைப்பு நோக்கத்தை உணர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையை சுமந்த மக்கள் தான். நான் சொன்ன ஒரே செய்தி சொல்லி நிறைவு செய்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் கொள்கைக்கும் இந்த முஸ்லீமுடைய உறவுகளுக்கும் ஒரு விஷயத்தை சிம்பிளாக சொல்லிட்டு முடிக்கிறேன். பர்டிகுலராக இது ரொம்ப முக்கியம். பெற்றோர்கள் விஷயத்தில் கவனமாக தான் இருக்கணும். நமது தாய் தந்தைகள் முதுமை அடைந்தால் அவங்கள்ட்ட நீங்கள் எல்லா பலகீனத்தையும் நிச்சயமாக பார்ப்பீங்க. உடல் பலகீனம் ரெண்டாவது, அவங்க வேறொரு சிந்தனையிலேயே ஆழ்ந்து இருப்பாங்க. என்ன சொன்னாலும் எதிராக பேசுவாங்க. என்ன சொன்னால் நீ அப்படித்தான், நீ இப்படித்தான். இங்கே மகன் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான், மகன் கூட தான் இருப்பாங்க. ஆனால் மகன் நல்லா தான் இருப்பா, இங்கே நீல கண்ணீர் ஒடிப்பா. அதை நம்பிக்கிட்டு மகனை படாப்படுத்தான். நீ வழங்க மாட்டேன், என் மகன் அங்கே கஞ்சி குடிக்க வழியில்லாமல் இருக்கா, என் பேத்திக்கு 50 பவுன் போடணும், 20 பவுன் தான் சேர்த்துருக்கா, அங்கே வரதட்சணை கூடாது மண்டையில் ஏறாது. பிரச்சனை இங்கே தான் ஓடிக்கிட்டு இருக்கோம்.
இங்கே ஓடிட்டு இருக்கு. இது நல்லா கவனிச்சுக்கிடுங்க, வழி கிடையாது. இந்த அம்மாவும் இந்த அத்தாவும் பாப்பா நமக்கு சோதனை தான். அல்லாஹ் சொன்னான், நீங்கள் பணிவன் இறக்கி அவங்கள்ட்ட தாழ்த்திங்க, வழியே கிடையாது. அப்படியாம்மா, சரிம்மா சரிம்மா சரிம்மா, என்னத்தையும் திட்டிட்டு போட்டோம், கடைசி காலன்ற மனநிலைக்கு வந்துடணும். நீங்கள் நான் அதிர்ந்து பேச வேண்டாம். ஏன்னா சோதனை மவுத்து வயசான காலத்தில் நமக்கு வந்து உட்கார்ந்துருக்கு. அது சோதனை ரஹ்மத்தாக இருந்தது சோதனையாக மாறி இருக்கும் கடைசி காலம் வந்த உடனே. சரி, என்னடா இதுக்கும் அல்லாஹ் படைப்பின் நோக்கம் என்ன சம்பந்தம் கேட்குறீங்களா? சொல்கிறேன். ஒரு நபி தோழர் என்ன செய்கிறாரு, உடல்நிலை சரியில்லாமல் சக்கராத்துடைய நிலையில் இருக்கிறார். மரணப்படுக்கிற, அதாவது நோய்வாய்ப்பட்டார். அப்போ மௌத்தாயிரம், சக்கராத்து வரலாம், எப்போ வேணாலும் வரலாம், அந்த நிலையில் இருக்கிறார். அவங்க மனைவி பார்க்குறாங்க, கணவனுக்கு வந்து இப்போ வந்து லாயிலா இல்லைலாம் சொல்லிகிட்டே இருக்கும், லாயிலா சொல்லி கொடுத்துட்டே இருக்கும், எப்போனாலும் மௌத்து வந்துடலாம் அப்படின்னா போயிட்டு என்ன செய்கிறாங்க, கணவன்கிட்ட போய் லாயிலா இல்லல்லா சொல்லிட்டு இருங்க. அவர் வார்த்தையே வர மாட்டேங்குது, லாயிலா இல்லை வாயில் வரவே மாட்டேங்குது. அந்த மனைவி பதறிட்டாங்க. நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய், அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் தோழர் இந்த மாதிரி மரணப்படுக்கையில் இருக்கிறாரு, அவர் வாயில் வந்து களிமா வர மாட்டேங்குது. உடனே ரசூலுல்லாஹ் விரைந்து வந்துட்டாங்க. வந்து கேட்குறாங்க, சொல்லுங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவாங்க, வரல. இப்போ என்ன கேட்டாங்கன்னா, இவருக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களான்னு கேட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ், தந்தை கிடையாது, தாய், அம்மா எங்கன்னு கேட்டாங்க. இல்லை, அம்மாவுக்கு இவருக்கும் கருத்து வேறுபாடு, தாய் பிரிஞ்சிருக்காங்க, தாய் பிரிந்திருக்கிறார். அவர் அழைச்சிட்டு சொல்லிட்டாங்க, அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க. மகன் வந்து முதிய தாய் இருக்கா, ஆரோக்கியமாக இருக்காங்க, மகன் வந்து மரணப்படுக்கையில் இருக்கிறாரு, உங்கள் மகன் வந்து மரணப்படுக்கையில் இருக்கிறாரு, மகளுக்கு என்ன கருத்து வேறுபாடுன்னு கேட்டாங்க. அப்போ சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இவன் சிறுவனாக இருந்தபோது நான் கடைக்கு போய் என்ன செய்வேன், பழங்கள் வாங்கிட்டு வருவேன். அந்த கனிகள், நல்ல பழங்கள்லாம் இவனுக்கு கொடுத்துட்டு அதில் வேஸ்ட்டாக போன பழத்தை நான் சாப்பிட்டுக்கிடுவேன். நான் சாப்பிட்டுட்டு செய்வேன், என் வயிற்றை கழுவிடுவேன். இவன் திருமணமாகி ஆளான பிறகு நல்லா சம்பாதிச்சான், இவன் என்ன செய்வான் அப்படின்னா, நல்ல பழத்தை இவனும் கொண்டாட்டின்னு நின்று எனக்கு இருக்க கழிவெல்லாம் தருவான் இவன். ஒரு தாயோட வேதனையை கவனிங்க. அதனால் நான் போயிட்டேன் யார சொல்லலாம். அப்போ சொல்கிறாங்க, உங்கள் பிள்ளையை பார்த்தீங்களா, மன்னிக்க மாட்டீங்களா, அவரை மன்னிச்சிருங்க. ஒரு வாயில் களிமா சகாதத்து வரமாட்டேங்கன்னு சொன்ன உடனே தாய் மன்னிக்க மாட்டேட்டாங்க, முடியாட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் விடை தெரிஞ்சுட்டு, தாய் மன்னிக்கலைன்னா இவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன செய்யாது, இவர் வாயிலே வராது. தெளிவாக உணர்ந்து நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த உறவுகள் விஷயத்தில் கவனம், அதுக்கு தான் சொல்ல வரேன். இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ், நம்ம வாழ்க்கை எப்படி இறுதி வார்த்தை எதுவாக முடியணும், களிமா சகாதத்தோடு முடியணும்னு நினச்சா, தாய் தந்தை முதியவராக இருந்தால் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். நம்ம அல்லாட்ட துவா செய்யணும். முடிக்க தான் போகிறேன், சரி, இதோட முடியுது. ரொம்ப கவனமாக இருக்கணும், வார்த்தைகள் விட்டுறக்கூடாது. அப்போ சொன்னாங்க, விறகை அடுக்குங்கள், இவர் நெருப்பை பொறுத்து இவரை தூக்கி போடுங்க, இவர் நரகத்துக்கு தான் போகிறாரு, பூமியில் தாய் முன்னாடியே நடக்கட்டும்ட்டாங்க. உடனே இந்த வார்த்தை கட்டின அந்த தாய் அதிர்ந்து போய், யார சொல்லா, என் பிள்ளையை நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க. என் பிள்ளையை நான் மன்னிச்சிட்டேன். அது வரைக்கும் ஒரு வாயிலிருந்து ஷகாதத்து வராத அந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் கடைசி சொல்லிட்டு தான் அந்த மனிதர் அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் மரணிக்க செய்தான். அல்லாஹ் வண்டியார்களே, நம் வாழ்க்கை நோக்கம் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் ஈமான் கொள்வதும், இறுதி வாழ்க்கை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்வதோ அல்லது அது செய்யக்கூடிய சாட்சி சொல்லக்கூடிய காரியங்களை செய்திகளிலோ மரணிப்பது தான் ஒரு படைப்பினுடைய நோக்கம், மனிதன் என்ற படைப்பின் நோக்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் அதுக்கு என்னென்ன காரண காரியங்களை சொல்லுகிறானோ, இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்து காண்பித்தார்களோ அதே போன்ற நிலையில் அல்லாஹ் வலா தமூத்துன இல்லா வஅன்தும் முஸ்லிம்னு சொல்கிறார். முஸ்லீமாக அண்டி மன்னித்து விட வேண்டாம் என்றால் இந்த களிமா சஹாதத்தோடு மரணிக்கிற நற்பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகெங்கு வாழ்க இறை நம்பிக்கையாளர்களுக்கு தந்தருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.